பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தலைப்பு பற்றி என்னோடு கலந்துரையாடுவதற்காக சகோதரர் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதாவது என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், தசவுஃப், சூஃபியிசம். அதாவது சூஃபியிசம் பற்றியும் தசவுஃப் அல்லது இல்மு தசவுஃப் பற்றியும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள், பல்வேறு தவறான கருத்துகள், புரிதல்கள், பார்வைகள் நம் மத்தியில் நிலவி கொண்டிருக்கின்றன. அதாவது எப்படின்னு சொன்னால், தசவுஃப் அப்படிங்கிறத சூஃபியிசம் அப்படிங்கிறதும் சூஃபி அப்படிங்கிற வார்த்தையும் நபிகளாரனுடைய காலகட்டத்தில், சஹாபாக்களினுடைய காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டில் இருந்ததில்லை. அதாவது இந்த வார்த்தை பிரயோகமும் அந்த சொல்லும் புழங்கியதில்லை. ஸோ அதனால் இது பிற்காலத்தில் தோன்றிய இஸ்லாத்திற்கு புறம்பான, அந்நியமான ஒரு வழிகேடான நடைமுறை, ஒரு செயல்பாடு அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷன்லாம் நிலவி வருது. அதே மாதிரி இது இப்போ இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சூஃபிசம் பற்றி இருக்குது. அதாவது இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே நிலவிய ஹிந்து துறவரம், புத்த சமண துறவரம், இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இதை முஸ்லீம்கள் சுவீகரித்து கொண்டதனுடைய விளைவு அல்லது வெளிப்பாடு தான் சூஃபிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நம்மள்ட்ட இருக்குது. அதே மாதிரி மேலை நாடுகளில் கிறிஸ்தவ துறவரத்தை உள்வாங்கி கொண்டதனுடைய வெளிப்பாடு அல்லது அதனுடன் இரண்டரை கலந்து விட்டதனுடைய விளைவு தான் இஸ்லாமிய சூஃபித்துவம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் இருக்குது. ஸோ பொதுவாக சூஃபிசம் அப்படிங்கிறது இஸ்லாத்திற்கு ஒவ்வாத, இஸ்லாத்திற்கு முரணான ஒரு நடைமுறை அப்படிங்கிற மாதிரியான பார்வை பொதுவாக நிலவிட்டு இருக்குது. இதற்கான காரணம் இந்த நடைமுறை அதாவது அந்த சொல், அந்த வார்த்தை அந்த காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டில் நபிகளார் காலகட்டத்தில் புழக்கத்தில் இல்லை. இதை நபிகளார் இந்த வார்த்தையின் வடிவில் போதித்ததில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த நடைமுறையே சூஃபித்துவம் மூலமாகவும் தசவுஃப் மூலமாகவும் என்ன போதனைகள் போதிக்கப்படுகிறதோ அந்த நடைமுறையே புழக்கத்தில் இல்லை, அது இஸ்லாத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ இதை பற்றின ஒரு குறைந்தபட்ச அறிமுகமாக இந்த ஒரு கலந்துரையாடல், கருத்து பரிமாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நம்மளோடு சகோதரர் பஷீர் இணைந்திருக்கிறார். அவர் அவருடைய கருத்துக்களை நம்மோடு இந்த பாட்காஸ்ட்டில் பகிர்ந்துக்கிட போகிறாரு இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆக்சுவலாக இப்போ நான் இதுதான் இன்ட்ரோடக்ஷன். அப்போது முதல்ல இதில் இருந்து ஆரம்பிப்போம். அப்போது அந்த சூஃபித்துவம் அப்படின்னா என்ன, சூஃபி அப்படிங்கிற வார்த்தை, சூஃபித்துவம், இல்மு தசவுஃப் அப்படின்னா என்ன? பொதுவாக இது உண்மையிலே நபிகளார் காலகட்டத்தில் வார்த்தை வடிவில் இல்லை, ஆனால் நடைமுறையில் அந்த வார்த்தையின் மூலமாக, சொல்லின் மூலமாக என்ன மாதிரியான நடைமுறை நாடப்படுகிறதோ, போதிக்கப்படுகிறதோ அந்த ப்ராக்டிஸும் நபிகளார் காலகட்டத்தில், சஹாபாக்கள் காலகட்டத்தில் இல்லையா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடுறது இந்த மாதிரியான போதனைகளை இப்போ முஸ்லீம்களுக்கு மத்தியில் போதிக்கப்பட்டு வர்றதை? நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக இப்போ இதில் நமக்கான அடிப்படை கேள்விகள் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தலாமா? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்த கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல பொருள்ல சூஃபிசம் இருந்துச்சா? அர்த்தத்தின் அடிப்படையில, வாழ்வியல் அடிப்படையில சூஃபிசம் இருந்துச்சா? இந்த ரெண்டு கேள்விகள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்களுடைய காலத்திலையும் இல்லாத ஒரு வார்த்தை பிரயோகம் இன்று பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பொது புரிதல் சமூகத்துக்கு மத்தியில பரவி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த வாழ்வியல் முறை, இவைகள் குறித்து நாம் அறியாத பக்கங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்திலையும் இந்த வார்த்தை பிரயோகம் இல்லை அப்படின்றத அறிவை நம்ம எங்க இருந்து பெறுறோம்னா, நம்மளுடைய அனுபவத்துல இருந்து மட்டும்தான் பெறுறோம். நாம பார்க்கக்கூடிய வீடியோக்கள்ல இருந்தும் பயான்கள்ல இருந்து மட்டுமே பெறுறோமே தவிர, அசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் சூஃபிசமா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை பிரயோகமா இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தமா இருந்தாலும் சரி, இருக்குதா இல்லையான்னு நாம வரலாற்று ஒளியில ஆய்வு பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, சமூகத்தில் பெரும்பான்மையினர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக கம்மியா இருக்கு. நபிகளாருடைய வாழ்வியல்ல இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல்ல இருந்து இங்க இருந்து நம்ம அடிப்படையில துவங்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை, வரலாற முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையினர் அதிகமா வாசிச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா
வாசிப்புல இருந்தே நமக்கு முதல் கேள்வி எழும்புது. ஏன்னா நபிசல்லாசனுடைய முழு வரலாற்றையும் எந்த ஒரு பயான்கள்லையுமோ நம்ம தமிழ் சூழல்ல எந்த ஒரு பயான்கள்லையுமே நம்ம இதுவரைக்கும் கண்டதில்லை. முழு வாழ்வியல 360 டிகிரியில அலசி நபிசல்லாசனுடைய வரலாற சொன்னது எல்லா பரிமாணங்களையும் ஆன்மீக பரிமாணங்களையும், அரசியல் பரிமாணங்களையும், சமூக ரீதியாகவும் எல்லா பயான்களும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, நபிசல்லாசனுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம உங்களுக்கு தெரியாதது இல்லை இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஜும்மா பயான்கள் மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த நேரத்திலையும் நமக்கு இது பத்தாது, அதனால நம்ம இவ்வளவு சப்ஜெக்ட் மட்டும் தான் பேச போறோம் அப்படின்னு தான் அறிஞர்கள் தமிழ் சூழல்ல பயன்படுத்துறோம், ஜும்மாக்களை பயன்படுத்துறோம். அது எத்தனை 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள் ஆனாலுமே ஒரு முழுமையான வரலாற, நபிசல்லாசனுடைய வரலாற பேச்சு மொழியில பயான்கள்ல இது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததில்லை. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி இருக்குது. ஆனா ரெண்டு விஷயம், ஒன்று மொழி தடையா இருக்குது தமிழ் மட்டும் தெரிஞ்சவர்களுக்கு. இன்னொன்று அது குரோனலாஜிக்கல் ஆர்டரில் வரிசை கிரமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர எல்லா பரிமாணங்களையும், குறிப்பாக இந்த ஆன்மீக பரிமாணத்தை, இப்போ நம்ம பேசுகிறது ஆன்மீக பரிமாணத்தை ஆழமாக விரிவாக விளக்கக்கூடிய ஒரு இது இல்லை, புத்தகங்கள் இல்லை. குரோனலாஜிக்கல் ஆர்டரில் தான் வராங்க. இப்போ சவுதியில இருந்த ஒரு அறிஞர் ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் அபு குத்தா, அவங்க ரசூலு அல் முஅல்லிம், தி ப்ராஃபட், தி டீச்சர் அப்படின்ற நபிசல்லாஹுடைய கற்பித்தல் பணி எப்படி இருந்தது, அதனுடைய டைமென்ஷன் பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அரபு உலகத்துல பல ஒர்க்குகள் செய்யப்படுது, பல பணிகள் செய்யப்படுது. நபிசல்லாஹுடைய ஆன்மீக பணி எப்படி இருந்தது, பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் எப்படி இருந்தது, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் எப்படி இருந்தது. ஸோ தமிழ் சூழல்ல நமக்கு அது முற்றிலும் பரிச்சயமற்ற ஒரு விஷயம்தான். இயல்பா நம்ம அனைவருமே நாம நினைக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் நாமளா சுயமா தேர்ந்தெடுத்துக்கிட்ட எண்ணங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம அனைவருமே ஒரு விதத்துல ஒவ்வொரு சிந்தனை பள்ளிகளாலும் ஒவ்வொரு இயக்கங்களாலும் இன்ஃப்ளூயன்ஸ்டு செய்யப்பட்ட சிந்தனையிலிருந்து தான் ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நம்ம பேசுறோம். இங்க இருந்து தான் கேள்வி எழும்புது, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்மையிலேயே மார்க்கத்துல இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு சிந்தனை பள்ளிகளும் இன்னைக்கு ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் கையில் எடுக்கிறாங்க. உதாரணமா சிலர் தாவா பணியை மட்டும் கையில் எடுக்கிறாங்க, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைன்னு முன்வைக்கிறாங்க. இன்னும் சிலர் இஸ்லாஹ தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, முஸ்லிம்கள் மத்தியில மட்டும்தான் இந்த இஸ்லாஹ செயல்படுத்தணும், அது அல்லாத தாவான்ற ஒரு விஷயத்த நம்ம இப்ப கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சூஃபிசம், ஸ்பிரிச்சுவல் இஸ்லாம் அது மட்டும்தான் அசல் நினைக்கிறாங்க. அதனால அவங்க அதுல டிராவல் பண்றாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், ஹிலாஃபத் சார்ந்த சிந்தனை, இஸ்லாமிய அரசாட்சி அது மட்டும் நிலை பெற்றா போதும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹதீஸுகள் தான் அடிப்படை, ஹதீஸுகளை தாண்டி நம்ம எங்கேயுமே போக கூடாது, அந்த துறையில மட்டுமே கட்டுண்டு கிடக்குறாங்க, ஹதீஸ் துறையில மட்டும் இருக்காங்க. இன்னும் சிலர் ஃபிக்ஹ் துறையில மட்டும் இருக்காங்க, ஹதீஸுகளுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை, ஃபிக்ஹுகளுக்கு தான் வேல்யூ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன போதிக்கிறாங்கன்னா, குர்ஆன் சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல், குர்ஆன் சென்ட்ரிக் பார்வைன்னு சொல்லிட்டு குர்ஆன் மட்டும் அப்படின்ற ஒரு பார்வையை முன் வைக்கிறாங்க. அப்போ இஸ்லாம ஒரு சாராரும் ஒரு சிந்தனை பள்ளிகளும் எப்படி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படி சமூகத்துக்கு முன்வைக்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல வந்த நம்ம அனைவருமே ஒரு சைடை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கும், இஸ்லாத்தினுடைய அனைத்து டைமென்ஷனையும் பார்த்து நம்மளால வளர முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சூழல்ல வெளிவந்த புத்தகங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பதிப்பகங்களும் குறிப்பிட்ட ஒரு ஐடியாவை மையப்படுத்தி மட்டும் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜமாத்தினுடைய தாக்கம், இயக்கத்தினுடைய தாக்கம், அது புரோகிராம் பண்ணப்பட்டு வளர்ந்த தாக்கத்தை அதனுடைய புத்தகங்கள் மூலமாக வெளிப்படுத்து. சில புத்தகங்கள் சூஃபிசத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, சில புத்தகங்கள் தௌஹீத் மட்டுமே மையப்படுத்தி அந்த விளக்கங்களை கொடுத்திருப்பாங்க. சில பதிப்பகங்கள் நவீன அறிஞர்களை மட்டுமே சமூகத்துக்கு கையெழுத்து கொடுத்திருப்பாங்க. சில புத்தகங்கள் ஒன்லி ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதை மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தடை தமிழக சூழல்ல அதிகமா இருக்கு. இது புத்தக ரீதியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பப்ளிகேஷன்ஸும் அவங்கவுங்க சிந்தனை சார்ந்த புத்தகங்களை மட்டும் வெளியிடுறாங்க. அதை கற்று வரக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதுலயே ஒரு 100 புத்தகங்கள் பொலிட்டிக்கல் சம்பந்தமா படிக்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இஸ்லாம் தான் இஸ்லாத்துடைய மெயின் சென்டர் நினைப்பாங்க. சூஃபிசத்தை படிச்சு வளரக்கூடியவங்க சூஃபி இஸ்லாம் தான் அசல் இஸ்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. இஸ்லாம் சார்ந்த சிந்தனைகளை படித்து வளரக்கூடியவங்க முஸ்லிம் கம்யூனிட்டிக்குள்ள இஸ்லாம் செய்யறதுதான் அசல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்லி தாவா தௌஹீத் சார்ந்த புத்தகங்களை வாசி வளர்ந்தவங்க அவங்க ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் கூட வளர்ந்திருந்தாலும் ஒரே சப்ஜெக்டுக்குள்ளேயே ஒரே விஷயத்த மட்டுமே பேசுறாங்க. இது பப்ளிகேஷன் ரிலேட்டடா புத்தக வாசிப்பாளர்கள் சம்பந்தமானது.
இன்னும் நம்ம மேல போனோம்னா மதரசாக்களுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே பிரச்சனை அங்கேயும் பிரதிபலிக்கும். ஒவ்வொரு சிந்தனை பள்ளிகளும் ஒவ்வொரு இயக்கங்களும் தான் சார்ந்த கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சூஃபி ரிலேட்டட் மதரசால ஒருத்தர் கத்துக்கிட்டு வந்தாருன்னா சூஃபிசம் தான் சரியான இஸ்லாமிய புரிதல் கொடுக்கும் அப்படின்னு அவங்க விளங்குவாங்க. இந்த விஷயத்த கிளியர் பண்ணா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் ஆயிரும். கரெக்ட். இந்த ஒரு ஆன்மீக பரிமாணத்தை, ஆன்மீக மேம்பாடு அடைந்துட்டா இயல்பாகவே சமூகமும் அரசியலும் எல்லாமே துலங்கிருங்கிற மாதிரி ஒரு பார்வையில இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. இதே மாதிரி தௌஹீத் சார்ந்த தாவா சார்ந்த மதரசாக்கள்ல இருந்து வெளியே வரக்கூடியவங்க தௌஹீத் தான் அசல், தாவா தான் அசல் அப்படின்ற லிட்டரலிஸ்டிக் சென்ஸ்ல தௌஹீத்னா ஒன்லி அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ளால. இப்போ தௌஹீத் அப்படிங்கிறதுக்கு விரிவான பொருளும் பரிமாணமும் வரைவிலக்கணமும் இருக்குது. இவர்கள் வந்து அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் ரீதியான அந்த தௌஹீதும் அது அதனுடைய வெளிப்பாடான தாவாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தௌஹீது சிந்தனை, ஹிலாஃபத்திய சிந்தனை, சூஃபி சிந்தனை, இவை ஒவ்வொன்றையுமே நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் சிந்தனை பள்ளிகள் தான் தீர்மானிக்கிறதே தவிர நவீன அறிஞர்களை கொண்டுதான் அவைகளை நிறுவியிருக்காங்களே தவிர ட்ரெடிஷ்னல் ஸ்காலர்ஸை வச்சு, மரபார்ந்த ஸ்காலர்ஸை வச்சு இது நிறுவப்படலை. ஸோ அறிஞர்கள் இப்போ உலமாக்கள் வெளியே வரக்கூடிய மதரசாவிலிருந்து கற்று வெளியே வரக்கூடிய ஆலிம்கள்ட்டையுமே நாம எந்த விஷயத்த பார்க்கிறோம் அப்படின்னா இஸ்லாத்தினுடைய அனைத்து பரிமாணங்களையும் தழுவிய ஒரு கல்வியை கற்கிறதுக்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கம்மி. 5 வருடம் 7 வருடம் தான் இருக்கு. சில குர்ஆனுடைய அடிப்படைகள், ஹதீஸ் கலையுடைய அடிப்படைகள், மொழியுடைய அடிப்படைகள் இதை கற்று வெளிவருவாங்க. இந்த மாதிரியான பின்னணியிலிருந்து வரும்போது ஒரு சாராரும் நாங்க தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைப்பாங்க. அப்போ அது சரியான இஸ்லாமிக் டைமென்ஷனை விளங்கிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? குருடனை வந்து யானை பார்க்க கொண்டுட்டு போன கதை தான் அந்த கதையிலேயே வரும். பார்வையற்றவர்கள் சில பேரை யானையை பார்க்க சொல்லுவான். காலை பிடித்து கொண்டு இதுதான் மொத்த யானை, உடம்பை பார்த்துட்டு இதுதான் மொத்த யானைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. தாங்கள் புரிந்து கொண்டது. இந்த நம்ம சப்ஜெக்ட் பேசுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சூஃபிசம்ன்ற ஒரு வார்த்தை குர்ஆன் சுன்னாவில் இல்லை, அதனால் நான் அதை ஏற்கவில்லை இப்படின்ற சிந்தனைக்கு நமக்கு தர்றது அப்படின்றது நம்மளுடைய சுய தெரிவு அல்ல, நம்மீது திணிக்கப்பட்ட ஒரு கருத்து, போதிக்கப்பட்ட ஒரு கருத்து. இது சூஃபிசத்துக்கு மட்டும் கிடையாது. ஹிலாஃபத் சார்ந்த சிந்தனையை முன்வைக்கும் போது அந்த சிந்தனை பள்ளியை சாராத மக்களுக்கு அது ஒரு புதிய கருத்து, அது பிதாஅத். தாவாவை முன்வைக்கும் போது இஸ்லாம் மட்டுமே அடிப்படைன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட மக்களுக்கு நான் முஸ்லிம் தாவா, ஒட்டுமொத்த மக்களுக்குமான தாவாவை நம்ம செய்யணும் அப்படின்ற சொல்லக்கூடிய கருத்து புதிய கருத்து. ஆமா, அதற்கு வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு அது வந்து முற்றிலுமா புதுசு. அது மட்டுமே இஸ்லாம் சொல்லும் போது அது ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இங்க இது வந்து மதரசாக்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய மக்களுடைய பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்லாம குறுங்குழுவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் சமூகத்தை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஒரு சாராரும் அவங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அறிஞர்களை மட்டுமே ஏற்கக்கூடிய தன்மை இருக்கு. தேவபந்து மதரசால இருந்து வெளியே வரக்கூடிய அறிஞர்கள் தேவபந்திய சிந்தனை மட்டும்தான் அசல். பரேலவிய சிந்தனை பள்ளியிலிருந்து வெளியே வரக்கூடிய அறிஞர்களுக்கு பரேலவிய சிந்தனை தான் அசலா இருக்கு. சவுதியில இருந்து வெளியே வரக்கூடிய அறிஞர்களுக்கு சலஃபின்னு அவங்க கூறக்கூடிய அந்த சிந்தனை மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லா இடமிருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான பிரச்சனை ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அதனுடைய மரபார்ந்த அறிஞர்களிடமிருந்து கற்று மரபார்ந்த அறிஞர்கள் சொன்ன விதத்துல சமூகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கமா, இந்த இடத்துலதான் கேள்வி எழும்புது. ஏன் அப்படின்னா, இப்ப சூஃபிசம் என்றால் என்ன, சூஃபியுடைய அர்த்தம் என்ன, சூஃபின்ற வார்த்தை பிரயோகம் சமூகத்துல குர்ஆன் சொன்னால சூஃபின்ற வார்த்தை இல்லைனாலே நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன் வரோம்னா, எனக்கு அது பரிச்சயம் இல்லைன்றதுனால வரும். அது பரிச்சயம் இல்லாம இருக்கு. ஆனா உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்களுடைய காலத்திலையும் இல்லாத ஒன்றை அறிஞர்களுடைய காலத்துல, அதுக்கப்புறம் வந்த தாபியன்கள், தபாழ தாபியன்கள், பின்னால் வந்த அறிஞர்கள் காலத்துல வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய வார்த்தைகளும் வந்திருக்கு, நிறைய கலைகளும் வந்திருக்கு. பல கலைகளை நம்ம இது குறிப்பிடலாம். ஒருத்தர் உதாரணத்துக்கு தப்சீர் கலைக்குள்ள நுழையிறாரு அப்படின்னா, அவர் குர்ஆனுக்கு தப்சீர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட துறைகள்ல அவர் தேர்ச்சி பெற்றிருக்கணும். உதாரணமா உலூமுல் குர்ஆன், குர்ஆனிய அறிவியல். இந்த குர்ஆனிய அறிவியல் கலை பத்தி படிக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய துறை. உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை, அது ஒரு மிகப்பெரிய துறை. உசூலுத்தீன், தீனுடைய அகீதா சம்பந்தமான கொள்கைகளை, அடிப்படைகளை வரையறுக்கக்கூடிய ஒரு துறை அது. அது அல்லாம உசூலுல் ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ் கலையினுடைய அடிப்படைகளை வரையறுக்கக்கூடிய துறை. உசூல் ஃபிக்ஹ் இருக்கு, ஃபிக்ஹ் கலையினுடைய அடிப்படைகளை வரையறுக்க துறை. உசூலுல் ஹதீஸ் வேறு,
ஹதீஸ் துறை வேறு. ஹதீஸ் அறிவிக்கிறது, பதிவு செய்யறது அது அது வேறு. ஹதீஸுடைய தராதரங்களை, அதாவது அந்த மத்தன் இஸ்னாத் எல்லாம் ஆய்வு செய்து இது இந்த துறை வேறு. ஹதீஸ்கள் அந்த உசூலுல் ஹதீஸ்னு சொல்லக்கூடியது அது வேறு. உசூல் ஃபிக்ஹ் வேறு, ஃபிக்ஹ் வேறு. ஃபிக்ஹ்னுடைய அடிப்படைகளை வரையறுக்கிறது உசூல் ஃபிக்ஹா இருக்கு. அதுல இருந்து எடுத்து சொல்லப்படக்கூடிய சட்டங்களை பேசுறது ஃபிக்ஹ் கலையா இருக்கு. இப்போ நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதுக்கப்புறம் சஹாபாக்களுடைய காலம், அப்புறம் ஹலீஃபாக்களுடைய காலம், நேர்வழி நின்ற ஹலீஃபாக்கள், அவங்களுடைய காலம் வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாம இஸ்லாம் அழகிய முறையில முழு மாளிகையா இருக்கு. எப்போ ஒரு தஸ்பீஹ் மணியில அந்த கயிறை வெட்டி விட்ட உடனே ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு திசைக்கு உருண்டு போற மாதிரி ஹிலாஃபத் வீழ்த்தப்பட்ட பின்னாடி, ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி, மன்னராட்சி மேலெழும்பிய பின்னாடி இஸ்லாத்தினுடைய அனைத்து கல்விகளையும் ஒரு சேர இணைத்து வளர்த்தெடுப்பதற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு அதிகார மையம் இல்லாம போச்சு. இதனுடைய விளைவா என்ன ஆகுது? இதனுடைய சாத்தியம் இல்லாம ஆயிட்டு மெயினா. ஏன்னா அந்த தலைமை, சமூகத்தினுடைய தலைமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து பரிமாணங்களும் கொண்ட ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு அனைவரிடமே அந்த தன்மை இருந்தது. எப்போ அந்த தலைமைத்துவ வீழ்ச்சி அடைந்ததோ, அவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இது வந்து சிதற ஆரம்பிக்குது. ஆமா. எது சிதற ஆரம்பிச்சது? சரியான இஸ்லாம்னா என்ன? சரியான இஸ்லாம்னா குர்ஆன் சுன்னா, இந்த இரண்டு மட்டும் தானா? இந்த புரிதல் எங்க இருந்து பெறுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹதீஸ நம்ம பார்க்கலாம். அது ஃபேமஸான ஹதீஸ் ஜிப்ரீல். இந்த ஹதீஸ்ல நம்ம 3 விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி காட்டுறாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை 3 விஷயங்கள். ஒன்னு ஈமான், இன்னொன்னு இஸ்லாம், இன்னொன்னு இஹ்சான். இந்த 3ல இருந்து 3 துறைகள் பிரிந்து வருது. ஈமான்ல இருந்து இல்முத்தீன் அப்படின்ற சப்ஜெக்ட் பிரிஞ்சு வருது. இஸ்லாம்ல இருந்து இல்மு ஷரியா அப்படின்ற சப்ஜெக்ட் பிரிஞ்சு வருது. இஹ்சான்ல இருந்து இல்மு தஸ்கியா அப்படின்ற ஒரு பிரிவு பிரிஞ்சு வருது. வந்து இல்மு தஸவ்வுஃப்னு சொல்லலாம். இல்மு தஸ்கியா தான் தஸவ்வுஃப்னு பின்னால மாறுது. தஸவ்வுஃப், சூஃபிசம், இந்த வார்த்தையினுடைய எளிய புரிதல் என்ன அப்படின்னா இஸ்லாமிய மெய்யியல், இஸ்லாமிய ஆன்மீகத்துறை, அவ்வளவுதான். இஸ்லாமிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் என்னன்னு கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் இறைவனை பார்ப்பது போன்று தொழ வேண்டும், அப்படி உங்களால் தொழ முடியவில்லை என்றால் இறைவன் உங்களை பார்ப்பது போன்று தொழ வேண்டும். இது வந்து சூஃபித்துவத்தினுடைய இல்லைன்னா தஸவ்வுஃப்னுடைய ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். பேசிக். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வந்து குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே சொல் வடிவில் நபிகளார் காலகட்டத்திலும் இல்லை, சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள் காலகட்டத்திலும் இல்லை. ஆமா. அதாவது உசூலுத்தீன், உசூலு தஃப்சீர், ஹதீஸ், உசூலுல் ஃபிக்கு, இது எதுவுமே வார்த்தை வடிவில் சிஸ்டமேட்டிக்கா டிஃபைன் பண்ணப்பட்டு இல்ல. இப்ப இந்த ஹதீஸ்ல வர மாதிரி முதல்ல ஈமான், இஸ்லாம், இஹ்சான், இந்த ப்ரையாரிட்டியில தான் இஸ்லாம் நோக்கப்படும். இஹ்சான்றது அனைவரும் மீதான ஃபர்ல் அல்ல. ஈமான், இஸ்லாம் ஃபர்ல். அல்லாஹ் ஏற்பது, தூதர்களை ஏற்பது, நபிமார்களை ஏற்பது அனைத்துமே ஃபர்ல், மறுமை நம்புவது அனைத்துமே ஃபர்ல்ல வருது. இஸ்லாமிய ஷரியத் கடமைகளும் ஃபர்ல்ல வருது. இஹ்சான்றது உள்ளத்து சம்பந்தப்பட்டது. அது ஒருத்தருடைய உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம இதை பார்த்தோம்னா, முதல்ல பேசின மாதிரி ஈமான் வந்து உசூலு தீன் அப்படின்ற ஒரு கிளையா பிரியுது. இஸ்லாம் இல்மு ஷரியான்ற கிளையா பிரியுது. இஹ்சான் இல்மு தஸ்கியான்றதுதான் தஸவ்வுஃப்னு மாறுது. இப்ப இந்த உசூலு தீன் அப்படின்ற சப்ஜெக்ட் அடிப்படையில அன்னைக்கு சஹாபாக்களுக்கு அப்புறம் அல்லாஹை எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹுடைய சிஃபாத்துகளை எப்படி புரிந்து கொள்வது, இதுல அன்னைக்கு இருந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இவர்கள் அனைவரும் நாம நினைக்கிற மாதிரி ஒரே இடத்துல இல்ல. ஹிலாபத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு அனைவரும் வெவ்வேறு இடங்கள்ல பிரிந்து சென்றாங்க. சிலருக்கு கிடைத்த ஹதீஸ் சிலருக்கு கிடைக்கல, சிலருடைய புரிதல்கள் சிலருக்கு இல்ல. அதனால இஸ்லாம் சஹாபாக்கள் அனைவரும் ஒரே கருத்துல இருந்தாங்க, ஒரே மாதிரி புரிந்து கொண்டாங்க. அதனால நமக்கு ஒரு இஸ்லாம் தான் இருக்கு அப்படின்ற புரிதல் அடிப்படையில தவறானது. இப்ப இந்த உசூலு தீன் அப்படின்ற சப்ஜெக்ட்ல 3 விதமான சிந்தனை பள்ளிகள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஒண்ணு அஷ்அரியா சிந்தனை பள்ளி, இன்னொன்னு மாத்துரிதியா சிந்தனை பள்ளி, இன்னொன்னு அஸரியா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிஞர்களை மையப்படுத்தி வருது. இமாம் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி இருந்து இந்த சிந்தனை வருது, மாத்துரிதி ரஹ்மத்துல்லாஹி இருந்து மாத்துரிதி சிந்தனை வருது. அஸரியா அப்படின்றது லிட்டரலிசம். அஸரியா அஸர்கள் மட்டும், அதாவது சஹாபாக்களுடைய கூற்றுகள், குர்ஆன் சுன்னா சஹாபாக்களுடைய கூற்றுகளை மட்டும் நாங்கள் பின்பற்றுவோம். அதாவது அதனுடைய நேரடி பொருள்ல மட்டும் எடுத்துக்கிடுவோம், அதனுடைய உட்பொருளையோ மறைமுக பொருளையோ இல்லைன்னா வெவ்வேறு சாத்தியப்பாடுகளையோ நம்ம ஏத்துக்க மாட்டோம். என்ன டெக்ஸ்ட்ல இருக்கோ அதை தாண்டி எதுவும் பேசக்கூடாது. இது அஸரிய சிந்தனை பள்ளி, அஸரியா அப்படிங்கிறோம். இந்த 3ம் சேர்ந்துதான் அஹ்லுஸ் சுன்னா.
அஹ்லுஸ் சுன்னாவுடைய சிந்தனை பள்ளியில உசூலுத்தீன்ற சொல்லக்கூடியதுல அகீதா சம்பந்தமான சிந்தனை பள்ளியில இந்த 3 விஷயங்கள் வருது. இந்த 3ஐயும் சேர்ந்து அஹ்லுஸ் சுன்னா எடுத்துக்கிட்டு, இந்த 3ஐயுமே அஹ்லுஸ் சுன்னா இஜ்மான்னு ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து வரக்கூடியது ஈமான்ல இருந்து அப்புறம் இஸ்லாம் இல்மு ஷரியா. இத சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க. அவங்களுடைய சஹாபாக்களுடைய மாணவர்கள் வராங்க, அவங்கள்ட்ட இருந்து மார்க்கத்தை கத்துக்கிறாங்க. ஈராக்ல இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்கள், தபா தாபியின் மாணவர்கள், அந்த இதுலதான் இமாம்கள் தான். ஈராக் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்களுடைய இப்ராஹிம், அவங்களுடைய மாணவர்கள்ல இருந்து இப்ராஹிம் நஹை, ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுக்கப்புறம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். இப்படி ஒரு தேசங்களுக்கு சென்ற சஹாபாக்கள் அவர்களுடைய மாணவர்கள்ல இருந்து ஃபிக்ஹ் கலை உருவாகுது. இல்மு ஷரியா பல மதுஹபுகள் உருவாகுது. பல அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில சஹாபாக்கள்ட்ட இருந்தும் தாபியன்கள்ட்ட இருந்தும் தபா தாபியன்கள்ட்ட இருந்தும் தாங்கள் கற்றதை முன் வைக்கிறாங்க. அதுல காலத்தால் வழக்கொழியாம நின்னதுதான் 4 மதுஹபுகள். இந்த 4 மதுஹபுகளுடைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த 4 மதுஹபுகளுடைய பவுண்டர்ஸுக்கும் கிடைக்காத ஹதீஸ்கள், இன்னொன்னு புரிந்து கொள்ளும் முறையில் உள்ள வித்தியாசங்கள். இதுதான் மதுஹபுகளை வேறுபடுத்துது. எப்படி இந்த மதுஹபுகள்ல 4 மதுஹபு வந்து கருத்து வேறுபாடுகளோட அமைஞ்சிருக்கோ, அதே மாதிரி உசூலு தீனிலையுமே 3 விதமான கருத்து வேறுபாடு பார்த்தோம். அஷரியா, மாத்துரிதியா, அசரியா. இங்க வந்து ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி. இப்படி 3வது இஹ்சான். இந்த இஹ்சான்ற துறையை தான் இல்மு தஸ்கியான்றது மாறுது. இல்மு தஸ்கியா. இந்த தஸ்கியாவுடைய துறை பல பேருக்கு, பெரும்பான்மையினருக்கு நாம கவனத்துல எடுத்துக்கொள்ளாத ஒரு துறை. இது வந்து தவறும் கிடையாது. ஒரு சாராரும் அவங்களுடைய மனது எதை நோக்கி சாயுதோ, அவங்களுடைய திறமை எதிர்பால் ஈர்க்கப்படுதோ, தேவையோ அந்த காலகட்டத்திற்கு, அந்த சமூகத்திற்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு சாராரும், அதை மட்டுமே மக்கள்கிட்ட வச்சதனுடைய இது. குறிப்பாக முதல் 2 விஷயங்கள்லையும் ஓவர் எம்பசைஸ் பண்ணி இதை வந்து லெஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணதனுடைய விளைவா இதுல கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழலும் உருவாச்சு. அதாவது ஈமான், இஸ்லாம் அதோட நின்னாங்க. அதான் இஹ்சான்ல வந்து இந்த அளவுக்கு உள்ள போக, இஹ்சான்ல உள்ள போயிருக்காங்க. நாம படிச்ச இஸ்லாம், நாம் ஒருத்தருமே ஒரு சிந்தனை பள்ளிகள்ல இருந்து வந்ததுனால நமக்கு அது முன்வைக்கப்படலை. இப்ப நம்ம இந்த சிந்தனை பள்ளிகளை நம்ம பார்த்துட்டோம். சிந்தனை பள்ளிகள் உருவாவதற்கான பின்னணி காரணம், ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பல குழப்பங்கள் ஏற்படுது. ஹதீஸ்ல புனைந்து சொல்லக்கூடிய காலம் ஏற்படுது. ஒரு சாராரும் ஒரு சாராரை புகழ்ந்தோ இகழ்ந்தோ அரசியல் காரணங்களுக்காக ஹதீஸ்கள் புனைஞ்சாங்க. ஹதீஸ்கள் புனையும் போதுதான் ஹதீஸ்களை தரப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. அறிவிப்பாளர்களை ஆராய வேண்டிய தேவை ஏற்படுது. இதன் காரணமா உலுமுல் ஹதீஸ் துறை டெவலப் ஆகுது. அப்போ உசூல் ஹதீஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் அதன் காரணமா டெவலப் ஆகுது. இந்த உசூல் ஹதீஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் எதெல்லாம் பத்தி பேசும் அப்படின்னா, ஹதீஸுடைய தராதரம். இப்ப நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஹதீஸ்கள் என்னென்ன தராதரத்துல இருக்கு, சஹீஹ், ஹசன், தஈஃப், மௌது, இந்த 4ம் தான் பிரதானமா அனைவராலும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதை தாண்டி இருக்கு. அதே மாதிரி ஹதீஸ்கள், உசூல் ஹதீஸ், இது மாதிரி இந்த துறை தேவை ஏற்படுது. ஹதீஸ்கள் புனையப்படுது. அப்போ அந்த ஹதீஸ்கள் புனையறதை தவிர்க்கிறதுக்காக அறிவிப்பாளர் யார்கிட்ட இருந்து அறிவிச்சீங்க, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய ஆசிரியர் யாரு, நம்பகத்தன்மை, அவருடைய மனநத்திறன், இப்படி பல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகுது. ஆமா, இந்த ஹதீஸ் கலைன்ற ஒரு விஷயம் சஹாபாக்கள் காலத்துல, தாபியன்கள் காலத்துல அதுக்கான ரூட் இருந்திருக்கு, அதுக்கான அடிப்படை இருந்திருக்கே தவிர நிறுவனமயப்படுத்தப்பட்டு சிஸ்டமேட்டிக் ஆக்கப்பட்டு இல்ல, கலையாக வளர்க்கப்படல, பேரும் சூட்டப்படல. உதாரணமா நம்ம சில பேர்களை வச்சு நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இல்ல, இப்ப இந்த ஒரு இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்படி சிஸ்டமேட்டிக்கா வரையறுக்கப்படல, பேரும் சூட்டப்படல, அப்படியான ஒரு கலை ஒரு அமைப்பு ரீதியா சிஸ்டமேட்டிக்கா இல்லைங்கிறதுக்காக இந்த துறையில் இருப்பவர்கள் அதை மறுப்பார்கள். அதை மறுக்கவே இப்போ உள்ளவர்களாலும் அதை மறுக்க முடியாது. ஏன்னா எல்லா மதரசாக்கள்லையும் இந்த உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஹதீஸ், உசூலு தப்சீர், இந்த கலையை படிக்காம வர முடியாது. இந்த கலைகள் அனைத்தும் பின்னால் வந்தவர்களால் உருவாக்கப்பட்டு பெயர்கள் வழங்கப்பட்டு டிஃபைன் பண்ணப்பட்டது தானே தவிர அசல்ல இல்ல. குர்ஆன் சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு வாதிடும் போது, குர்ஆன் ஒரு பிரதி, சுன்னா சில ஹதீஸ் கிதாபுகள், இது மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்படின்றது வந்து ஒரு விதத்துல தனக்குத்தானே முரண்பட்டு அவங்க சொல்லிக்கக்கூடிய ஒரு கிளைம் தான்.
ஆனா மதரசாக்களுக்கு சென்று படிக்கக்கூடியவங்க இதெல்லாம் படிப்பாங்க. வெளியே வந்து சொல்லும்போது குர்ஆன் சொன்னா மட்டும் போதும் அப்படிம்பாங்க. அப்போ பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு என்ன புரியும்னா குர்ஆன் சொன்னாதான் போதுமே. ஆனா இத சொல்லக்கூடிய அந்த ஆலிம்களே இந்த துறைகள் எல்லாத்தையுமே அதனுடைய அடிப்படைகளையாவது கற்றுட்டு தான் மதரசால தேர்ச்சி பெற முடியும். அப்போ அந்த துறைகள் என்னென்ன இருந்திருக்கு, அது எப்படி டெவலப் செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி எப்படி உருவாகி வந்திருக்கு. குர்ஆன் சுன்னால இல்லைன்றதுனால அகுல் சுன்னா மரபினர்கள் அதை மறுக்கவில்லை அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை ஒரு இந்த துறைகளை விளங்குறவங்களால விளங்க முடியும். ஆமா, அதுக்கு பிரைம் எக்ஸாம்பிள் தான் இது. இந்த ஹதீஸ் கலை அப்படிங்கிறது குர்ஆன் சுன்னால வந்து இல்லை, நபிகளாரனுடைய வாழ்க்கையில இல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இல்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் அதை புறந்தள்ளல. இப்ப நம்ம வார்த்தைகளா பார்ப்போம். என்னென்ன வார்த்தைகள் பொதுவா இஸ்லாமிய கலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சில கலைகளை நம்ம பட்டியலிடலாம். உலூமுல் குர்ஆன், உலூமுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஹதீஸ், இல்மு தஸ்கியா, தாரீக், வரலாறுன்னு ஒரு பெரும்பகுதி இருக்கு. இதுல தப்சீர், உசூலு தப்சீர், தப்சீர் வேறு, உசூலு தப்சீர் வேறு. தப்சீர் செய்வதற்கான அடிப்படைகளை வகுக்கக்கூடியது உசூலு தப்சீர். அந்த அடிப்படைகளை அறிந்த ஒரு ஸ்காலர் எழுதப்படக்கூடியது அவர் முஃபஸிர் ஆகிறார். முஃபஸிர்ன்ற பேரு கிடையாது, ஆரம்பத்துல கிடையாது. முஹத்திஸ் என்ற பேரு ஆரம்பத்துல கிடையாது. அப்படிங்கிற பேரும் இல்ல, ஃபக்கீஹ்ன்ற பேரும் இல்ல. இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிற்காலத்துல உருவாகுது. நம்ம இதுல உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு பார்ப்போம். உலூமுல் குர்ஆன் அப்படின்ற ஒரு துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சுன்னாவை சமூகத்துக்கு சொல்லும் போது உலூமுல் குர்ஆன் ஒரு விஷயம் இருக்கு, அதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாடம் நடத்தல. உதாரணமா உலூமுல் குர்ஆன்ல என்னென்ன வருதுன்னா அஸ்பாபுன் நுசூல், ஆயத்துகள் இறங்கிய பின்னணி, எந்த இடத்துல இறங்கிச்சு, மக்கியா மதனியா, நாசிக் வல் மன்சூக், எந்த ஒரு ஆயத்தை மறுத்து அடுத்த ஒரு சட்டத்தை கொடுக்குது. கிராஅத்துடைய டிபார்ட்மெண்ட். ஜமாவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்க தொகுக்கணும், அதுக்கு ஒரு டீம் அமைச்சு இப்படி தொகுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தரல. கரீபுல் குர்ஆன், குர்ஆனில் உள்ள கரீபான வார்த்தைகள், அதாவது மறைவான இதா பெரும்பான்மையினருக்கு தெரியாதபடிக்கு மறைவான அர்த்தங்கள் வரக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லலாம். இன்னொன்று பெரும்பான்மையினருக்கு தெரியாம சில எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள். அதை நம்ம தேடிதான் அதுக்கான அர்த்தங்களை அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. சில வார்த்தைகள் வந்து நீ சொல்ற அந்த உலூமுல் குர்ஆனுக்கு உள்ள வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இஅஜாஸுல் குர்ஆன், குர்ஆனிய அற்புதங்கள். குர்ஆனிய அற்புதங்களை தனியா தொகுத்து எழுதியிருக்காங்க. குர்ஆனிய அற்புதங்களை தனியா தொகுத்து எழுதணும் அப்படின்றத யார் சொன்னா? அப்படி இல்ல, குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல தான் அற்புதங்கள் இருக்கு. அல்லாஹ் வரலாறுகளை எழுதிட்டான். அப்படிப்பட்ட வரலாறு நபிமார்களுடைய வரலாறு தனியா எழுதணும், சஹாபாக்களுடைய வரலாறுகளை தனியா எழுதணும், குர்ஆனுடைய அற்புதங்களை தனியா எழுதணும், குர்ஆன்ல பெரும்பான்மையினருக்கு தெரியாத வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தனியா எடுத்து எழுதணும். நதுமுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு சூறாவுக்கும் இன்னொரு சூறாவுக்குமான இணைப்பு என்ன, ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்குமான இணைப்பு என்ன, இந்த இணைப்புகளை மட்டுமே மையப்படுத்தி தஃப்சீர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலூமுல் குர்ஆன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயம் எதுவுமே சஹாபாக்கள் காலத்துல டெவலப்ட் ஆகும் இல்ல, அதனுடைய அடிப்படைகள் தான் இருந்துச்சு. இப்போ உலூமுல் ஹதீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சஹீஹ், ஹசன், தஈஃப், மௌதுஆ. இது ஏன் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு, இது பிரபலமா அறியப்பட்டிருக்கு. ஆனா இதை தாண்டிய வார்த்தைகள் இருக்கு. முத்தவாத்திர், பெரும்பான்மை மக்கள் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாத பெரும்பான்மை மக்கள் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள், அதான் முத்தவாத்திருப்பாங்க. 30 பேர் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, 30 பேருமே பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது முத்தவாத்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல வார்த்தைகள் அஜீஸ், கரீப், மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூ, முர்சல், முன்கத்தி, முஅத்தல், முஅல்லல், இப்படியான நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படியான வார்த்தைகள் இருக்குன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படல, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது இல்லைன்னு ஆயிராது. அதை நம்ம தெரியப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல வேண்டியது. இல்லைன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா குறிப்பாக இந்த சூஃபிசம், தசவுஃப் அப்படின்னு பேசும்போது, சப்ஜெக்டை பேசும்போது வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த நடைமுறையே இல்லைங்கிறது ஆயிராது. வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அந்த நடைமுறை இல்லைன்னு பாயிண்ட். சூஃபின்ற வார்த்தை மட்டும் நமக்கு தெரியாம இல்ல, நிறைய வார்த்தைகள் தெரியாம இருக்கு. இது வார்த்தைகள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, குர்ஆன் சொன்னால இருந்து என்னென்ன துறைகள் கிளர்ந்து வந்துச்சு, அது துறை சார்ந்த அறிஞர்கள் எப்படி டெவலப் பண்ணாங்க, இப்படின்ற ஒரு கல்விய தேவையும் காரணமும் ஏன் வந்துச்சு. இந்த கல்விய சமூகத்துக்கு
தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கையளிக்கல. ஒரு சிந்தனை சார்ந்தவர்களும் தங்களுடைய சிந்தனை பள்ளியுடைய கல்வியை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே படிச்சாங்க. அதை மட்டுமே மக்களுக்கு போதிச்சதுனால அது அல்லாத மற்ற துறைகள்ல கவனம் செலுத்தவும் இல்லை. இன்னொரு விஷயம், சாமானிய மக்களுக்கு இது தேவையில்லை. இப்ப நம்மளுமே மதரசாவுக்கு போய் படிச்ச பின்னாடிதான் இதெல்லாம் தெரியுமே தவிர, இந்த கல்விகளை ஒரு அகல் சுன்னாவுடைய பயான்ல இருந்தோ இல்ல வந்து தௌஹீத் வட்டாரங்களுடைய பயான்கள்ல இருந்தோ இல்ல ஹிலாபத் சார்ந்த வட்டாரங்கள் பயான்கள்ல இருந்தோ சூஃபி சார்ந்த வட்டாரங்களுடைய பயான்கள்ல இருந்தோ ஒருபோதும் நம்மளால அறிய முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சமூகத்துக்கு தேவையில்லை, எல்லாருக்குமானது இல்லை. ஆனா அடிப்படைகள் சில ரொம்ப ஆழமா இல்லைன்னு எளிமையாவது இந்த கல்விகள் போதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி போதிக்கப்பட்டிருந்தா குர்ஆன் சொன்னாலும் இந்த வார்த்தை இல்ல, அதனால நான் பயன்படுத்தல, இது அது பித்அத் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையை ஏற்பட்டிருக்காது. அடுத்து ஹதீஸ்களுடைய தராதரத்தை பிரிக்கும் போது அறிவிப்பாளர்கள் குறித்தான வார்த்தைகள் நேர்மறையான அதாவது அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பல வார்த்தைகள், சிகா, சபுத்து, சதூக்கு, லாபா சபிஹி இப்படின்ற வார்த்தைகள். அறிவிப்பாளருடைய பலகீனங்களை குறிக்கிறதுக்கு சில வார்த்தைகள், தஈஃப், மஜ்ஹூல், மத்ரூக், முன்கருல் ஹதீஸ், முத்தஹிமுல் பில் கதிப், இந்த மாதிரியான கத்தாப், இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு. இது எல்லாம் அந்த துறை சார்ந்து நமக்கு கற்றவர்கள் நமக்கு சொல்லல, கற்கப்படல, கற்றவர்கள் நமக்கு சொல்லல. தெரியாததுங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிராது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல போதிக்கப்படல அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை மறுக்கவும் முடியாது. அதே மாதிரி உசூல் ஃபிக்ஹ் எடுத்துக்கிட்டோம்னா குர்ஆன் சுன்னா இதுதான் அடிப்படை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ப்ரையாரிட்டி வைஸ்ல குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட், சுன்னா அதுக்கு அடுத்து. ஆனா இந்த ரெண்டும் வச்சுட்டு சட்டங்களை டிரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இஜ்மா, கியாஸ் இப்படின்ற விஷயம் இருக்கு. 4 மதுஹபுகளும் பொருந்துகிற ஒத்து போற விஷயம் என்னன்னா குர்ஆன் சுன்னா, இஜ்மா, கியாஸ். இஜ்மானா சஹாபாக்கள் அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து, கியாஸ்னா அனாலஜி. இப்போ கஞ்சா வந்து தடை விதிக்கப்படுது, மார்க்கத்துல தடை. நேரடியா வார்த்தை கஞ்சான்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அப்போ போதை தரக்கூடிய வஸ்துக்கள் மது தடை செய்யப்படுது. மது ஏன் தடை செய்யப்படுது? அது அறிவை மழுங்கடிக்குது. அந்த காரணம் எங்கெல்லாம் பெறப்படுதோ அதெல்லாம் தடை. இதுதான் கியாஸ். அப்ப குர்ஆன் சுன்னால இருந்து மட்டும் விளங்க முடியும் அப்படின்னு நமக்கு சொன்ன மாதிரி மதரசாக்கள்ல நமக்கு பாடம் நடத்தின சொன்ன அறிஞர்கள், ஆலிம்கள் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. குர்ஆன் சுன்னா இதை வந்து குர்ஆன் வழியா அடிப்படை மூலாதாரங்கள் சொல்லலாம், இஸ்லாமிய மூலாதாரங்கள், சட்டங்களை டிரைவ் பண்றதுக்கான கருவிகளா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இவைகளை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. இஸ்திஸ்ஹாப், இஸ்திஹ்சான், அல் மஸாலிஹ் அல் முர்ஸலா, உர்ஃப்னா அந்த மக்கள் மதீனால உள்ள மக்களுடைய வழக்கு. அது இல்லாம மாலிக் இத பயன்படுத்தினார்ல, மஸாலிஹ் முர்ஸலா, உர்ஃப் எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. மதீனால அவங்களுக்கு பார்க்காத விஷயத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க. பெரும்பான்மை மதீனாவாசிகளுடைய நடைமுறை எதுவாக இருந்ததோ அது தீர்வுகள் இல்லாத விஷயங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அதை எடுத்துக்க மாட்டாங்க. மதீனாவுடைய நடவடிக்கை எங்களுக்கு ஆதாரமாகாது. எங்களுக்கு எங்களுடைய அறிஞர்கள், தாபி அறிஞர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய செயல்கள், இதுல இருந்து தான் நாங்க எடுப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய இதுல இருந்து நாங்க எடுக்க மாட்டோம். அறிஞர்கள், இமாம் அலியினுடைய மாணவர்கள். இதுல அடிப்படையில இந்த விஷயங்களை நம்ம சொல்றதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாமை சுத்தி பல சிந்தனை பள்ளிகளும் பல இயக்கங்களும் ஒரு மூடு மணி மாதிரி மறைஞ்சிருக்கு. அந்த நம்ம இஸ்லாம சரியான இஸ்லாத்தை நோக்கி நம்ம அசலை நோக்கி போகணும்னா ஒரு திரையா அகற்ற வேண்டியது. ஒவ்வொரு திரைக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த துறைகளையும் ஆழ்ந்து கற்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? ஓப்பன் மைண்டடா இருக்கணும். ஓப்பன் மைண்டடா இருக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய சிந்தனை பள்ளிகள் எல்லாம் இதுக்கு நடுவில் குறுக்கிடுவாங்க. அதுலதான் இது ஒண்ணுமே ஒரு டிராப்பா இருக்கு. இயக்கங்கள் ஒரு டிராப்பா இருக்கு, சிந்தனைகள், சித்தாந்தங்கள் ஒரு ட்ராக்கா இருக்கு. இன்னொன்னு, ஒரு நவீன அறிஞர்களை மட்டுமே முன் வச்சவங்களுக்கு நவீன அறிஞர்கள் வழியா மட்டும்தான் மார்க்கத்துக்கு. குறிப்பா நான் இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த காலனித்துவ காலகட்டத்துல கிலாஃபத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, முதல் உலக போருக்கு பிறகு சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நாடு நிறுவப்பட்டு அங்க வந்து அதாவது இந்த வஹாபிசம் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்கப்பட்டு அந்த மதரசாவில் கற்கக்கூடிய மாணவர்கள் உலகம் பூராவும் பணியமர்த்தப்பட்ட பிறகு இப்ப நம்ம தமிழக சூழல்ல கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக தாக்கம் செலுத்தி வரும், போதிக்கப்பட்டு நாலாபுறங்களுக்கும் பரப்பப்பட்டு வரும் இந்த வஹாபிச, இல்லைன்னா இவர்கள் சொல்வது போல் லிட்ரலிஸ்டிக், அரியிலே எக்ஸ்ட்ரீம் சிந்தனை, அந்த சலஃபி சிந்தனை பள்ளி, இதனுடைய தாக்கத்தினால் கூட இந்த சூஃபிசம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து மழுங்கடிக்கப்பட்டு ஓரமாக ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அது இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயமாக முன்வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா
இந்த வஹாபிசம் வந்து நிறுவனமயப்படுத்தப்பட்டு ஒரு ஒரு நாலாபுறங்களுக்கும் பரப்பப்படுவதற்கு முன்னால் தசவுஃப் அப்படிங்கிறது ஓரங்கட்டப்படாத பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் உள்ளே தான் இருந்திருக்கு நம்ம பார்த்த அளவில். அப்போது இந்த சூஃபிசம், தசவுஃப், இல்மு தசவுஃப் இது வந்து அந்நியப்படுத்தப்பட்டதுல இந்த ஒரு விஷயமும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்ல. இந்த கண்டிப்பா ஏன்னா இந்த குறுங்குழுவாத கடும்போக்குவாத சிந்தனைகளினுடைய வீரியம், அதனுடைய பரவலாக்கம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அதன் மூலமா தாக்கம் அடைஞ்சுதான் வந்திருக்கிறோம். உதாரணமா சரியான விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்போ உதாரணமா ஆடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகுல் சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் ஜுபா அப்பாவுடைய உடை அணிவாங்க, தொப்பி போடுறாங்க. இது அவங்க அக்கரபு சுன்னாவுக்கு நெருக்கமான ஆடை அப்படிம்பாங்க. ஆனா இந்த வஹாபிய பின்னணி உள்ளவங்க அதை பயங்கரமா மறுப்பாங்க. அதை மறுத்துட்டு எந்த உடையை இவங்க ப்ரிஃபர் பண்றாங்கன்னு பார்த்தா அது இஸ்லாமிக் கல்ச்சருக்குள்ள இருந்தே வராத ஒரு உடைய இவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அஹ்லுஸ் சுன்னாவுக்கு நெருக்கமா, இஸ்லாமுக்கு நெருக்கமான ஆடை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிஞ்சிருக்காங்க, அது ஒரு விதமான ஆடை. முழு அப்பா அணிஞ்சிருக்காங்க. போர்க்களங்கள்ல வந்து வேகமா ஓடுறதுக்காக சில பகுதிகளை கிழித்து விட்டு ஓடுறாங்க, அதுதான் ஜுப்பாவா மாறுது. அது போல சில கருத்துக்கள் இருக்கு, தொடைப்பகுதி மறைக்கப்பட வேண்டியதுன்னு சில அறிஞர்கள் கருதுறாங்க. அதனால அந்த ஜுப்பா எங்க வரைக்கும் வருது. அதனால அவங்க அக்கரபு சுன்னாம்பாங்க, சுன்னாவுக்கு நெருக்கமான உடை அப்படிம்பாங்க. ஆனா அது சுன்னாவுக்கு நெருக்கமான உடை கிடையாது, அது சுன்னாவே கிடையாது. சரி, அது சுன்னா கிடையாது, அப்ப நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நாங்க இஸ்லாமிய உடையே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இஸ்லாமிய உடை இஸ்லாமிய கல்ச்சர்ல இருந்து வந்த உடைய ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதனுடைய அடிப்படை இருந்தா போதும். மெல்லிசா இருக்க வேண்டாம், தடிமனா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டாம். இந்த கருத்து பிரதிபலிக்கக்கூடிய, இந்த அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய உடையா இருந்தா போதும். இது கரெக்டான கரெக்ட். சரிதான். ஆனா அக்கரபு சுன்னாவுக்கு நெருக்கமான உடைன்னு பார்த்தா பெரும்பான்மை அஹ்லுஸ் சுன்னாவினர் அணியக்கூடிய உடையா இருக்கு. ஆனா அது மீது நமக்கு வந்து வெறுப்பு அமைக்கப்பட்டது. இவர்களுடைய ப்ராபகண்டா மூலமா அது வந்து ஒரு வகையில தூரமா ஒதுக்கப்படுது, வெறுப்புகள் அதன் மீது இருக்கப்படுது. ஆமா. இன்னும் நம்ம பார்க்கணும், வஹாபிசத்துடைய சித்தாந்த தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து நம்ம பல பயான்களை பல 10 வருடங்கள பயான்களை கேட்டுட்டு வரோம். எல்லா இடத்துலயுமே இந்த வஹாபிய சித்தாந்தம் ஒரு விஷயத்த சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அஹ்லுஸ் சுன்னாவுடைய புரிதல் அது கிடையாது. வஹாபிய சித்தாந்தம் கடந்த 200-300 வருடங்களுக்குள்ள உருவானது, 1700களுக்கு அப்புறம் உருவான சிந்தனை. அது அஹ்லுஸ் சுன்னாவை ஹைஜாக் பண்ணிக்குது. ஹைஜாக் பண்ணிட்டு அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க, ஏற்ப அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்களையும் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அஹ்லுஸ் சுன்னாவுடைய எந்த அறிஞருமே, இந்த வஹாபி அறிஞர்கள் அவங்க கோட் பண்ணக்கூடிய எந்த அறிஞர்களுடைய முழு நூல்களையும் தமிழ்ல கொண்டு வந்ததும் இல்லை, அவங்களுடைய பாடங்களை நடத்துனதும் இல்லை. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொர்க்கத்துக்குரியவங்கிறாங்க. அஹ்லுஸ் சுன்னாவுடைய கருத்து என்னன்னா, ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையர்கள் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்துக்கு முன்னாடி அவங்க பிறந்ததுனால அவங்களுக்கு இறை மறுப்பு வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தாவாவே போய் சென்று சேரல, அப்புறம் எப்படி அவங்க காஃபிர் ஆவாங்க அப்படின்றது கருத்து. மூணாவது கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை விஷயத்துல அமைதியா இருக்கணும், கருத்து சொல்லாம இருக்கணும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு. அதே மாதிரிதான் நபிகளாரனுடைய சிறிய தந்தையும் நரகத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற, அபூ தாலிப் அவர்களும் நரகத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இவங்க முன்வைக்கிறாங்க. அது கருத்து வேறுபாடுகள் உள்ள சப்ஜெக்ட். இதை எதுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவ்வளவு தூரம் போறாங்க எல்லாரும், பெரிய தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையர்கள் நரகவாதி அப்படின்றத பல மேடைகள்ல இவங்க பேசி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நம்ம கிதாபுகள் எடுக்க பார்க்கும்போது, மதரசாக்களை சென்று படிக்கும் போது அப்படி இல்லை. ஆனா அதுக்கு வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, எனது தாய் தந்தையும் நரகத்திலாம் இருக்காங்க. இதுதான் லிட்டரல் மீனிங். தாய் தந்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நேரடி தாய் தந்தையர் அப்படின்றது லிட்டரல் மீனிங் வஹாபிசம் எடுக்குது. அஹ்லுஸ் சுன்னாவினர் அப்படி இல்லை, என்னுடைய மூதாதையர்களையும் அதனுடைய உட்பொருளினுடைய பல்வேறு பரிமாணங்கள், சாத்தியப்பாடுகள் எடுக்கிறாங்க. அது இல்லாம நபித்துவத்துக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு அது நபித்துவம் பற்றிய கேள்வி எழும்புது அப்படின்ற ரேஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்புறாங்க. இங்க அது எதுவுமே இருக்காது, புத்தகத்துல இருக்கிறது அப்படியே நாங்க சொல்லுவோம், அது அப்படியே நாங்க ஏற்போம், நீங்களும் ஏற்கணும். இந்த சிந்தனை அசரிய சிந்தனை பள்ளி. லிட்டரலா புத்தகங்கள்ல இருக்கிறது, சஹாபாக்கள் தாபீன்கள் சொன்னதை தாண்டி வேற எதுக்கும் போக மாட்டோம். ஒரு விஷயத்தினுடைய ப்ராபகண்டாவுடைய பிரச்சாரத்தினுடைய சிந்தனை தாக்கத்தினுடைய விளைவு தான் சூஃபித்துவமும் இல்மு தசவுஃபும் அந்நியப்படுத்தப்பட்டதற்கான முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு 30 ஆண்டுகளில் தமிழகத்தில் சொல்கிறேன். இப்போ எப்படியும்
நிறுவனமயப்படுத்தப்பட்டது 100 ஆண்டுகள் இருக்கும். சவுதி அரேபியா உருவானதனுடைய தொடக்கமாக நம்ம சொல்கிறதா இருந்தால், அதற்கு முன்னாடி ஒரு 200 ஆண்டு காலத்தினுடைய ஒரு உருவாக்கம் தான் வஹாபிசம். அப்போது நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து சூஃபித்துவம் அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள் எப்படி நமக்கு வந்து வலிந்து திணிக்கப்பட்டு தீவிரமாக எதிர்க்கப்படும் ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் வைக்கப்பட்டதோ, அதே மாதிரியே இவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய இம்மாதிரியான லிட்ரல் சென்ஸ் பிரச்சாரத்தினுடைய விளைவு தான் சூஃபித்துவமும் அந்நியப்படுத்தப்பட்டு வெறுக்கக்கூடிய, இல்லைன்னா இஸ்லாத்திற்கு முரணான ஒரு இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களுக்குள்ளாலே முரண்படுறாங்க பல்வேறு விஷயங்களில். இப்போ உதாரணத்திற்கு ஹதீஸ் கலை இந்த மாதிரி நம்ம விஷயத்த பேசினோம்ல, நிறைய நபிகளார் காலகட்டத்தில் இல்லாத, நபிகளார் போதிக்காத, நபி தோழர்கள் போதிக்காத வார்த்தைகளாக இல்லாத விஷயங்களை அவர்களே பின்பற்றுறாங்க. ஆமா, இதுதான் வந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் சஹாபாக்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்கள் அதை டெவலப் பண்ணி உருவாக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மதரசா வழியா கல்வி கற்கக்கூடிய எந்த ஒருவராலும் தவிர்க்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆன் சொன்னா மட்டும் போதும்னு சொல்லி எந்த மதரசாலும் போய் யாரும் பாடம் படிச்சிட முடியாது. குர்ஆன் சொன்னா மட்டும் போதும். எனக்கு வந்து லுகாவுடைய கல்வி தேவை கிடையாது, உசூல் தப்சீர் தேவை கிடையாது, உசூல் ஃபிக்ஹ் தேவை கிடையாது, இதெல்லாம் வேண்டாம், இப்படி யாராலையும் கூற முடியாது. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்காங்க. உதாரணமா குர்ஆனிய அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தா சஹாபாக்கள் தான் துவங்கும். ஆனா சஹாபாக்கள் மட்டுமே கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் இமாம் முஜாஹித், முகாத்தல் பின் சுலைமான், அல் ஃபர்ரா, இப்னு ஹுதைபா, பாக்கிலானி, அப்புறம் புல்கீனி, இமாம் ஜர்கஷி, இமாம் சுயூத்தி, இவங்கெல்லாம் குர்ஆனிய அறிஞர்கள். இன்னைக்கு உலூமுல் குர்ஆன் கற்கணும்னா இவங்க எல்லாத்தையும் கற்கணும். குர்ஆன் சொன்னா போதும், யாரையுமே நான் கற்க மாட்டேன், இந்த பாணியில உசூல் தப்சீரை கற்க முடியாது, உலூமுல் குர்ஆனையும் கற்க முடியாது. அடுத்து நம்ம எடுத்தோம்னா ஹதீஸ் கலை எடுத்துக்கிட்டோம்னா சஹாபாக்கள் இருந்தா துவங்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாபீன்கள், தபா தாபீன்கள் வரும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யஹ்யல் கத்தான், இப்னு மஹதி, அஷாஃபி, அலி இப்னு மதனி, புகாரி, முஸ்லிம், திருமிதி, இது தாண்டி அறிஞர்கள் இருக்காங்க. ஹதீஸ் கிதாபுகளும் இருக்கு. ஆனா நமக்கு செலக்டடா இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம ஹத்தீப் அல் பாக்தாதி அவங்க இருக்காங்க, இப்னு ஸலாஹ், இமாம் நவவிங்கிறது அடிப்படையில் வரலாற்று ஒரு வரலாற்று நூலினுடைய ஆசிரியராக இருந்திருக்காங்க. ஹதீஸ் துறையிலையும் பெரும் பங்காற்றி இருக்காங்க. இப்போ ஃபிக்ஹ் துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சஹாபாக்கள் தான் துவங்கும். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட இருந்து தான் துவங்கும். அடுத்த தலைமுறைன்னு பார்த்தா சயீத் இப்னு முஸையிப், உர்வா இப்னு ஜுபைர், அத்தா இப்னு அபி ரபாஹ், அடுத்து இப்ராஹிம் நஹாயி, ஹம்மாத் இப்னு சுலைமான், அபு ஹனிஃபா, இப்படி ஒரு கிளைகள் பெரிய. சூஃபிசத்தை பத்தி உள்ள சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஏன் பேசணும்? இப்போ நம்ம பேசின சப்ஜெக்ட் வரைக்கும், இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் வரைக்கும் மக்களுக்கு ஓரளவு பரிச்சயமா இருக்கு, இதை பத்தின அறிவும் இருக்கு. இப்போ நம்ம பட்டியல் போட்ட அறிஞர்களுடைய பேரும் அவர்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமா இருக்குது. ஆனா நம்ம சூஃபித்துவம்னு வரும்போது இதுவும் ஒரு துறை, இந்த துறையிலையும் இதற்கான அறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்த துறையும் சில காரணங்களுக்காக எப்படி இதற்கு முன்பு உள்ள துறைகள் அதாவது உருவானதோ, வளர்ச்சி அடைந்ததோ, பரிணாமம் அடைந்ததோ, அதே மாதிரி இந்த துறையும் ஒரு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டு பரிணாமம் அடைந்தது அப்படிங்கிறது நமக்கு வந்து போதிக்கவும் படலை, நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் தயாரா இல்லை. நம்ம அப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். கரெக்ட், சரியான இடத்துக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு துறைகளும் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்கள் மூலமா டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்த எந்த அறிஞர்களுமே, நம்ம குறிப்பிட்ட எந்த அறிஞர்களுமே குர்ஆன் சொன்னா போதும், நீங்க யாரும் எனக்கு தேவையில்லைன்னு தனக்கு முந்தைய அறிஞர்களை பார்த்து சொல்லவும் இல்லை, அவங்க உருவாக்கி வச்சிருந்த வார்த்தை பிரயோகங்களை மறுக்கவும் இல்லை. இந்த மாதிரி ஹதீஸ் கலையை பார்த்தோம், அந்த குர்ஆனுடைய கலைகளை பார்த்தோம். இந்த மாதிரி சூஃபி அறிஞர்களும் இருக்காங்க, இந்த துறையை டெவலப் பண்ணி வந்தவங்க. அனைத்து சூஃபி மரபுகளும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லைன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள்ட்ட தான் சென்று முடியுது. சஹாபாக்கள்ல இருந்து துவங்குது அது. அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி வந்த அறிஞர்கள் பார்த்தா அலி ரலியல்லாஹுடைய மாணவர் இருக்காங்க, ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ், அப்புறம் ராபியா அல் பஸரியா அவங்க இருக்காங்க, இப்ராஹிம் பின் அதஹம், இந்த மாதிரியான சூஃபிகள், அடுத்தடுத்த வந்த சூஃபிகள் அந்த கலையை வளர்த்தெடுக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல பேசின விஷயத்துக்கு வந்துருவோம். ஈமான், இஸ்லாம், இஹ்சான், இந்த மூன்றிலிருந்து 3 பெரும் துறைகள் வருது. உசூலுத்தீன், இல்முத்தீன், இல்மு ஷரியா, இல்மு தஸ்கியா. இந்த தஸ்கியா தான் சூஃபிசம் அப்படின்றது மாறுது. சூஃபிசம் தஸவ்வுஃப் அப்படின்னா அடிப்படையில அதனுடைய அர்த்தம் இஸ்லாமிய மெய்யியல், இஸ்லாமிய ஆன்மீகம், அவ்வளவுதான். ரொம்ப குழப்பெல்லாம் தேவையில்லை. இதோ அமானுஷ்யம். இஹ்சானுடைய இன்னொரு பேர் சூஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். சூஃபிசம் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து துவங்குது அப்படின்னா 3 விதமான கருத்துக்கள் சொல்றாங்க.
ஒண்ணு வந்து சஃப், முன்னணியில இருந்து சஹாபாக்கள் தொழுதாங்க, அதுல இருந்து வந்திருக்கு முன்னணி வரிசை, அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள்ன்ற வார்த்தையில இருந்து சுஃபான்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து சூஃப்னா கம்பளி ஆடைன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஒரு துறையும் ஒரு ஒரு தேவையும் கருதி உருவாக்கப்படுது. சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபின்ற பேரே சிறப்பு பட்டம் தான், அதுக்கு ஈக்குவலா எந்த பட்டமுமே கிடையாது. சஹாபாக்களுக்கு அப்புறம் தாபியன்கள் அப்படின்ற ஒரு பட்டம் வருது, அப்புறம் தபா தாபியன்கள்னு வருது. அதுக்கப்புறம் ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி, மன்னராட்சியுடைய எழுச்சி வந்த பின்னாடி, சுகபோக வாழ்க்கை அதிகமா வர ஆரம்பிச்ச பின்னாடி பற்றற்ற வாழ்க்கையிலிருந்து சுகபோக வாழ்க்கையை நோக்கி மக்கள் நகர தொடங்கினாங்க. அதனால பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு சில பேர்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல வணக்கசாலியா இருக்காருன்னா ஆபிது அப்படின்ற பேரை ஓவராலா அவங்களுக்கு பண்மையில உப்பாது அப்படிங்கிறாங்க. நல்ல பற்றற்ற வாழ்க்கை வாழ்றாருன்னா ஜாஹித் அப்படின்ற பேர்கள் ஜுகுதுல இருந்து வருது. பற்றற்ற தன்மை ஜுகுத், அதை செய்பவர் ஜாஹித். இந்த வார்த்தைகள் எல்லாம் சஹாபாக்கள் காலத்துல இல்ல, நாங்க பயன்படுத்தல. அப்படி எந்த அறிஞர்களும் இது வரைக்கும் அஹ்லு சுன்னால் வந்து எந்த அறிஞரும் சொல்லல. இப்போ பயானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மதரசால இருந்து வெளியே வந்து எந்த அறிஞர்களும் சொல்லவும் மாட்டாங்க. இது வந்து வஹாபி அறிஞர்களா இருந்தாலும் சரிதான், இந்த வார்த்தை பிரயோகங்கள் எதையுமே அவங்களால மறுக்க முடியாது. ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதே வஹாபி அறிஞர்கள் நபிகளார் காலகட்டத்துல இல்லாத வார்த்தை பிரயோகங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மதரசா சிஸ்டம். இப்போ நபிகளார் காலகட்டத்தில் 5 வருடங்கள் நீங்கள் வந்து மதரசாவில் போய் கல்வி கற்று தேர்ந்துட்டேங்க அப்படின்னு சொன்னால், இந்த 5 வருடங்கள் கழித்து நீங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து போதிப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள்ங்கிற நடைமுறை இல்லை. அப்போ அந்த நடைமுறை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இந்த நடைமுறை இல்லை. ஒரு பேரு ஃபிர்தோசி, மதனி, ஹசனி, உமரி, இந்த மாதிரியான பேர்கள் சஹாபாக்கள் காலத்துல தாபீன் காலத்துல இல்ல. அப்ப நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? இது எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இது உங்களுடைய லிட்ரல் சென்ஸ்ல நபிகளார் காலகட்டத்தில் இல்லாத, நபிகளார் காலகட்டத்தில் புழக்கத்தில்லாத பெயர்களையோ இல்ல நடைமுறைகளையோ நம்ம புறந்தள்ளுவோம். குர்ஆன் சொன்னா மட்டும் போதுன்னா அப்ப இதை எப்படி நீங்க பின்பற்றுறீங்க? அதுதான் உள்முரண். தங்களுக்கு தாங்களே அவங்க முரண் ஆகக்கூடிய இடங்கள் இதுதான். சூஃபின்ற பதம் அந்த காலத்துல எல்லாம் நாங்க பயன்படுத்தல. எல்லா விஷயத்துக்குமே பொருந்துமே. அசனி கிடையாது, தேவபந்தி கிடையாது, அதெல்லாம் நான் பயன்படுத்த. மனிதர் வந்து மரணிப்பது வரை இல்முனுடைய தேட்டத்துல, அதாவது நம்ம ஒரு பாயிண்ட், அதாவது அல்லாஹ் வந்து மிக சிறந்த ஆசிரியன், நபிகளார் வந்து மிக சிறந்த மாணவர். அப்போ அந்த அல்லாஹ் மிகச்சிறந்த ஆசிரியரான அல்லாஹ் மிகச்சிறந்த மாணவருக்கு இல்மை திருக்குர்ஆனை போதித்தது எத்தனை ஆண்டுகள்? அல்லாஹ் குர்ஆனை போதித்தது எத்தனை ஆண்டுகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 23 வருடங்கள் ஆகுது. ஆமா. அப்போ மிகச்சிறந்த ஆசிரியரால மிகச்சிறந்த மாணவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம், இஸ்லாமிய பாடம் 23 வருஷம் எடுக்குது அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய 5 வருட 7 வருட கல்வி நம்ம மிகச்சிறந்த மாணவரும் இல்ல, நம்ம மிகச்சிறந்த ஆசிரியர்கள்ட்ட இருந்தும் கற்றுக்கொள்ள. அல்லாஹ் நம்ம கம்பேர் பண்ணும்போது சஹாபாக்கள் தாபீன்கள்ட்ட இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், மிகச்சிறந்த ஆசிரியர்கிட்ட நம்ம கத்துக்கல. அப்போ 5 வருடங்கள்ல நான் மார்க்கத்தை கத்துக்கிட்டேன், 7 வருடங்கள்ல நான் மார்க்கத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முன் வராரு. எல்லா துறையை பத்தி எனக்கு நாலேஜ் இருக்கு, எல்லா துறைகள்ல உள்ள கருத்துக்களையும் நான் மறுக்கிற துணிவேன் அப்படின்ற துணிவு எங்க இருந்து பிறகுது? இதுதான் அடிப்படை. என்ன எப்படி நீங்க 5 வருஷத்துல இல்ல 4 வருஷத்துல 6 வருஷத்துல அந்த தகுதியை பெற முடியும்? இன்னொன்னு, அந்த 5 வருஷம் 7 வருஷம் அப்படின்றதுல பாதி வருடங்கள் 3 அல்லது 4 வருடங்கள் கிராமர்ல போயிடும், அரபிக் லாங்குவேஜ் கிராமர்ல போயிடும். இது சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது அப்படின்னா, வெளியே இருந்து பார்க்கக்கூடிய சமூகம் என்ன விளங்குவாங்க அப்படின்னா, இதை வந்து தீவிரமா ஒதுக்குறோம், இல்லைன்னா வந்து இது அதாவது மார்க்கத்துக்கு புறம்பானது மாதிரி சொல்லணும். அப்படி இல்லை, இது அடிப்படைகளை போதிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு மதர்சா அப்படிங்கிறது. ஏன்னா இதுவும் இல்லைன்னா அந்த சமூகத்தை வழி நடத்துவதற்கு இல்லை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான அடிப்படைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இல்லாம ஆயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டமும் அதுக்கு பிறகுதான் வருது. ஆமா, குர்ஆன் சுன்னாவ யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ணி சமூகத்துக்கு சொல்லலாம், ஹதீஸ்களை விளக்கலாம், தப்சீர் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைய தடுக்கிறதுக்காக குர்ஆனுடைய அடிப்படைகளை, லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் உசூலுத்தீன், உசூல் ஃபிக்ஹ், உசூல் ஹதீஸ், இந்த மாதிரியான கலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. 5 வருடம் 7 வருடம் முடிக்கிறவர் குர்ஆனை ஆய்வு பண்றதுக்கு, ஹதீஸ்களை ஆய்வு பண்றதுக்கான தகுதியை அவர் வந்து அடைகிறார். மொழி ரீதியாகவும் சரி, அந்த உசூல்களை அறிந்தது ரீதியாகவும் சரி. ஆனா
முழு இஸ்லாத்தையும் விளங்கிட்டதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸ்பிரிச்சுவல் இஸ்லாம் முழுசா அவர் கத்துக்கிட்டதாகவும், பொலிட்டிக்கல் இஸ்லாம் முழுசா அவர் கத்துக்கிட்டதாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூக பரிமாணத்தை முழுசா அவர் கத்துக்கிட்டதாகவும், பொருளியலை முழுசா கத்துக்கிட்டாவும் அர்த்தம் ஆகாது. அதனால நமக்கு தெரியாத சப்ஜெக்ட்ஸ்ல நாம மூக்க நுழைச்சு அதுல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இத சமூகத்துல வெளியான அறிஞர்கள், நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன், இதை தாண்டி வேற சப்ஜெக்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது. நீ சூழல் அப்படி எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் இந்த சப்ஜெக்ட்ஸை படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இதுதான் ஒட்டுமொத்த சத்தியம், இதுதான் ஒட்டுமொத்த சத்தியம், இதற்கு வெளியில் இருக்கக்கூடியதெல்லாம் நிராகரிக்கத்தக்கவை, இதெல்லாம் அந்நியமானது அப்படிங்கிறது. அப்போ நம்ம மெயினா அல்டிமேட்டா இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணமே மறுபடியும் இந்த தசவுஃப் நோக்கி தான் வாரோம். இப்போ எல்லாமே வந்து அதாவது இந்த 5 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் இந்த ஆலிம் பட்டம் பெற்றுட்டாலே அந்த இது எல்லாமே வந்து நபிகளார் காலகட்டத்தில் முதல் தலைமுறையில் சஹாபாக்கள் காலகட்டத்தில் இல்லை. இதே மாதிரி தான் நம்ம சொல்ல வரக்கூடியது தசவுஃப் அப்படிங்கிறதும் இல்மு தசவுஃப் அப்படிங்கிறதும் கிலாஃபத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, மன்னராட்சியினுடைய எழுச்சிக்கு பிறகு முஸ்லீம்கள் வந்து புதுசாக பல்வேறு இடங்கள்ல இருந்து வராங்க. அவர்கள் வந்து இஸ்லாத்திற்குள் வரும் பொழுது அவர்கள் எந்த கலாச்சாரம் பண்பாட்டு பின்னணியிலிருந்து வராங்களோ அந்த நடைமுறைகளையும் தூக்கி சுமந்து கொண்டே வராங்க. அவர்கள் வந்து இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தன் வந்து அரச குடும்பத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வாரான், பொருள் முதல்வாத சிந்தனை, பொருளாதாரத்தின் மீது கட்டற்ற மோகம் அப்படின்னா அந்த சிந்தனை அவன்கிட்ட போகல, வெளிரங்கமான சடங்குகளில் மட்டும் அவன் இருக்கிறான், சடங்குகள் மட்டுமே அவனுக்கு ஆதிக்கம் செலுத்துது. பார்த்தா முஸ்லீமாக இருப்பான், 5 நேரம் தொழுவான், கடமைகளை செய்வான், ஆனால் அவனுடைய எந்த லக்ஸூரியஸ் லைஃபு, அவனுடைய அந்த பொருள் முதல்வாதத்தின் மீதான தேக்கம், நாட்டம், சாய்வுலாம் அப்படி இருக்குது. அப்போது இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி காரணத்திற்காக சின்சியராகவும் உள தூய்மையாகவும் பற்றுறுதியோடும் இறைவனை வழிபடக்கூடிய, அதனுடைய வழிமுறைகளோடு வழிபடக்கூடிய, இறைவனுக்கு நெருக்கமாகக்கூடிய சூழல் கொஞ்சமாக மக்கள்கிட்ட முஸ்லீம்கள்ட்ட இருந்து அந்நியமான சூழல்ல இந்த ஒரு துறையும் உருவாக துவங்குது. சரியான இடத்துக்கு வந்துட்டோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு பற்றற்ற வாழ்க்கைய அதிகமா அறியப்படக்கூடிய, ஆனா சில சிந்தனை பள்ளிகள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி ப்ரமோட் பண்றாங்க. ஏன்னா பெரும்பான்மையினர்கள் சுகபோக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையில் இருக்கும்போது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவர் பற்றற்ற வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லல. யாரு சொல்றா இத? 1000 வருஷம் கழிச்சு, 1400 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தர் சொல்ற அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுக்கு நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை. அப்படி அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது ஒரு மிகப்பெரிய சஹாபி, அந்த காலத்தினுடைய தேவையை உணர்ந்து அவங்க பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொள்றாங்க. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, நாம படித்த கல்வியில அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுடைய வேல்யூ இல்ல, சரியா கொடுக்கப்படல, உரிய இடம் கொடுக்கப்படல. ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போ நம்ம ஃபிக்ஹ் அறிஞர்களை படிக்கிறோம், மதரசாக்கள்ல ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பல், மாலிகி இப்படியான மதுஹபுகளை படிக்கிறோம். மதுஹபுகளை படிக்கும்போது ஃபிக்ஹை தாண்டி அந்த அறிஞர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, அவங்க அன்னைக்கு இருந்த ஆட்சி அதிகாரிகளோட, செல்வந்தர்களோட எப்படிப்பட்ட நடைமுறைகளை மேற்கொண்டாங்க, இந்த சப்ஜெக்ட மதரசாக்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இதனுடைய விளைவு என்ன ஆகுது? இவங்க ஃபிக்ஹ் அறிஞர்னா ஃபிக்ஹ் அறிஞர் மட்டும்தான், அதை தாண்டி ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எந்த அறிஞர்களுமே மதுஹப் அறிஞர்கள், அவங்க வெறும் மதுஹப் அறிஞர்கள் மட்டும் கிடையாது, ஃபிக்ஹ் அறிஞர்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் கூட ஒரு ஜாஹிதாக இருந்திருக்கலாம். ஆமா, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஜாஹித். ஆமா, ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஜாஹித் தான். சோ இப்ப நம்ம மறுபடியும் பேக் டு டாபிக்னு பார்த்தோம்னா சூஃபி. ஆமா, இதுதான். ஆமா, இந்த காரணங்களுக்காக அது உருவாக்கப்படுது, துறை வளர்க்கப்படுது. அந்த பேரும் வந்து ஒரு துறையுமே தான் துறை சார்ந்த அறிஞர்களையும் சஹாபிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தது. இது ஒரு முக்கியமான விஷயம். குர்ஆன் சார்ந்த கல்வி கற்ற துறையினருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இவங்க முக்கியத்துவம் பெறுறாங்க. ஃபிக்ஹ் சார்ந்த கல்வி உள்ளவங்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு முக்கியத்துவம் பெறுறாங்க. ஸ்பிரிச்சுவல் சார்ந்து, தஸ்கியத் சார்ந்து உள்ள சப்ஜெக்ட்டுக்கு அலி ரலியல்லாஹு, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இவங்க எல்லாம் முக்கியத்துவம் பெறுறாங்க. ஸோ இந்த சிந்தனை பள்ளிகள் எல்லாம் வந்தவங்களுக்கு சில பேருக்கு சில சஹாபாக்கள் ஹைலைட்டடா தெரிவாங்க, ஒரு குரூப்புக்கு சில சஹாபாக்கள் ஹைலைட்டடா காமிச்சிருப்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நமக்கு இருக்கக்கூடிய பிரபலம், இந்த பிரபலம் வந்து அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுக்கு இல்ல. இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஏற்படுதுன்னா, ஒரு சிந்தனை பள்ளிகளும் ஒரு செட் ஆஃப் சஹாபிகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. சஹாபாக்களுடைய வரலாறுகள் பார்க்கும்போது முழு சஹாபாக்களுடைய வரலாறையும் தமிழ்ல நாம பார்க்க முடியறது இல்லை. ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரர், அவங்களுடைய வரலாறு நம்ம பெரும்பான்மையினருக்கு சொல்லப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர், அபூபக்கர் ரலியல்லாஹு பேரருடைய வரலாறு சொல்லப்படும். இதெல்லாம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு பார்த்தா இந்த சிந்தனையுடைய தாக்கங்கள் தான். இஸ்லாமை விளங்கிக்கிறதுக்கு நம்ம முயலும் போது
பல்வேறு சிந்தனை பள்ளிகளும் பல்வேறு இயக்கங்களும் அந்த இஸ்லாம சொல்ல வரும்போது அவங்களுக்கு புரிந்து கொண்ட டைமென்ஷன்ஸை சொல்ல வரும்போது அது மட்டும்தான் சரி அப்படின்ற இடத்துல நிற்கும் போதுதான் மற்ற எல்லா இடத்துலயுமே கேட்டு க்ளோஸ் ஆகுது. இன்னொன்று, இப்போ இந்த ஈமான் இஹ்சான் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து கோட்பாட்டு ரீதியாக புத்தகங்களை கொண்டு அதை சிஸ்டமேட்டிக்காக டெவலப் பண்ணி நம்ம அதை விளங்கிக்கிடலாம். ஆனால் தசவுஃப்னு வரும்போது அதனுடைய கலைச்சொற்கள், அதனுடைய கோட்பாட்டு ரீதியான அம்சங்களை வந்து புத்தகத்திலிருந்தும் விளங்கி கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் மெயினாக நடைமுறை வாழ்விலிருந்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இது வந்து புத்தகங்களை தாண்டிய ஒரு அறிவு கூட. ஒருவேளை நம்ம வந்து அதிலிருந்து இது ஒன்று புத்தகங்களை தாண்டிய ஒரு அறிவு, நடைமுறை பூர்வமாக நீங்கள் வந்து ஒரு ஜாஹிதாக, நீங்கள் வந்து ஒரு பற்றற்ற தன்மை கொண்ட தன்னல மறுப்பை கொண்ட ஒரு நபராக இருக்கும் பொழுது இது கூடுதலாக இதை விளங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற நிபந்தனை ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடு இதை மேலும் அந்நியப்படுத்த விதம் வஹாபிச சிந்தனையினுடைய தாக்கம். இது இணைந்து இந்த துறையே ஒட்டுமொத்தமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அப்படின்னா மற்ற துறைகளை வந்து இது பாட புத்தகத்தின் மூலமாக கோட்பாட்டு ரீதியாக விளங்கிக்கலாம். இது அப்படி இல்லை. இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, கடுமையான நிபந்தனை. சூஃபிகள் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி தங்களுடைய அனுபவங்களை வரைவிலக்கணப்படுத்தி பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ அது வந்து கோட்பாட்டு அறிவு சார்ந்த புத்தக அறிவை மிகைத்த ஒரு இயற்பியலான மெட்டாபிசிக்கலான ஒரு அனுபவ விஷயம். அப்போ அந்த அனுபவ விஷயங்களை வந்து விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ், அந்த மாதிரியான ஒரு பாதையை அந்த நபர் கடந்திருக்கணும்ல. ஆமா. இப்ப இந்த ஒரு நிபந்தனை வர்றதுனால இந்த நிபந்தனையை வந்து கடைபிடிக்கிறதுக்கு மக்கள் வந்து தயாரா இல்லை. அவர்களுக்கான மனமும் அப்படி வந்து இங்க இருக்கக்கூடிய மதர்சா சிஸ்டம்லாம் தயார் பண்ண. இதுல இன்னொரு கேள்வி வரும். இப்ப குறுங்கொழுவாத கடும்போக்கு சிந்தனையிலிருந்து ஒரு கேள்வி வரும். அது எப்படி எல்லாமே பதிவு செய்யப்பட்டாச்சு, பதிவு செய்யப்படாதது உள்ளங்கள் வழியா பகர்த்தப்படுது. சூஃபிசம்ன்றது புக் ஆஃப் நாலேஜ், புக் ஆஃப் ஹார்ட், நாலேஜ் ஆஃப் ஹார்ட், ஃப்ரம் த ஹார்ட். ஒரு இதயத்துல இருந்து இன்னொரு இதயத்துக்கு இருக்குது. அப்ப கேள்வி, ஒரு பொதுவான ஒரு புரிதல் சமூகத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அனைவருக்கும் சொல்லிட்டாங்க, அதனால அனைவரும் ஒரே மாதிரி விளங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆமா ஆமா. ஹதீஸா விளங்கினவங்க இருக்காங்க, அதுல உள்ள ஃபிக்ஹ விளங்கினவங்க இருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய தசவுஃப விளங்கினவங்களும் இருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் நமக்கு எப்படி போதிச்சிருக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை கேட்டு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு வருவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு வராங்க. இவங்க என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நபிமார்கள் எந்த வாரிசையும் கேட்டுள்ளேன். அந்த ஹதீஸ் யாருக்கு தெரியும்? அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் தெரியும், தெரியாது அலி ரலியல்லாஹு தெரியாது. இது இது காட்டுது, எல்லா சஹாபிகளுக்கும் எல்லா ஹதீஸுகளும் எல்லா ஃபிக்ஹ் ஞானங்களும் கிடையாது. சஹாபாக்கள்லயே ஹதீஸ் கலையில சிறந்து விளங்கினவங்க இருக்காங்க, ஃபிக்ஹ் கலையில சிறந்து விளங்கினவங்க இருக்காங்க, குர்ஆனிய ஞானங்கள்ல சிறந்து விளங்க, கிராத்துல சிறந்து விளங்கினவங்க இருக்காங்க. இது அனைவரையும் சேர்த்தாதான் ஒட்டுமொத்த இஸ்லாம நம்ம கற்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது சூஃபிசம் அலி ரலியல்லாஹு இருந்து, அலி ரலியல்லாஹுடைய மாணவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கருடைய மாணவர்கள்ட்ட இருந்து அது வருது. இமாம் குஷைரி ரஹிமஹுல்லா இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடன் இருந்த முஸ்லிம்களுக்கு சஹாபா என்று குறிப்பிடுவதே மிக பெரும் பட்டமாக இருந்தது. எனவே அவர்களுக்கு பிரத்யேகமாக வேறு பெயர்கள் வழங்கப்பட தேவை ஏற்படவில்லை. அதன் பிறகு சஹாபாக்களை பின்பற்றுபவர்களுக்கு தாபியன்கள், அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு தபா தாபியன்கள் என்றும் பெயரிடப்பட்டது. அவர்களுக்கு பின் வணக்க வழிபாடுகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு ஆபிது, ஜாஹிது இந்த மாதிரியான பெயர்கள், வலி, ஆரிஃப், முரீது இந்த மாதிரியான பெயர்கள் வழங்கப்பட்டதா சொல்றாங்க. இப்போ சூஃபியுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம், 3 விதமான வார்த்தை அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு சஃப்ல இருந்து வந்ததா சொல்றாங்க, இன்னொன்னு அஸ்ஹாபு சுஃபால இருந்து வந்ததா சொல்றாங்க, இன்னொன்னு சூஃப்ன்ற கம்பளி ஆடை, ஒரு பட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்த சஹாபாக்கள் பின்னாடி வந்து அந்த மாதிரியான அந்த ஆடை அணிந்தவர்களை குறிப்பதற்கு சூஃபின்ற வார்த்தை பயன்படுத்துது. இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இஸ்லாத்தில் முதல் 3 தலைமுறைகளில் மெய்ஞானம் மிக பரவலாக இருந்தது. எனவே அதற்கு சிறப்பு பெயர் தேவைப்படவில்லை. ஒரு பெயர் எப்போ தேவைப்படுது அப்படின்னா அதனுடைய தேவைதான் தேவைப்படுது. அப்போ மெய்ஞானம் பரவலா இருந்ததுனால பெயர் தேவைப்படல. உலக பற்று பரவி மனிதர்கள் மென்மேலும் இவ்வுலக வாழ்வின் பந்தங்களில் பிணைந்து கொண்ட போது சிலர் தங்களை இறை வழிபாட்டில் அர்ப்பணித்துக் கொண்டனர். அவர்களை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி அறிவதற்காக சூஃப் என்ற பெயர் உருவாகுது. இது யாரு அறிவிக்கிறா? இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, முக்கதிமால அறிவிக்கிறாங்க. இது மற்றவர்கள் அவங்களுக்கு வச்ச பேரு. உதாரணமா இஸ்லாமுடைய பணிகள் செய்யக்கூடியவங்க அவங்க தங்களை தப்லீகின்னு சொல்லிக்கிறது இல்ல, மத்தவங்க தான் அவங்களை தப்லீகின்னு சொல்றாங்க. சூஃபிகள் தங்களை வந்து எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா, குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தையில இருந்தா தங்களை அடையாளப்படுத்தி ஃபக்கீர்னு தங்களை கருதுறாங்க. நீங்கள் எல்லாம் ஏழைகள்,
நாமே செல்வந்தன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனி ஆயத்துல இருந்தா அவங்க தங்களுக்கான பேரை எழுதுனாங்க. கடிதங்கள்ல எழுதுனவங்க வந்து அடிமையிடமிருந்து, ஏழையிடமிருந்து இப்படிதான் கவிதையை அமைப்பாங்க. இது அல்லாம சூஃபிகள் அப்படின்ற பேருக்கு வேற என்னென்ன கருத்தியல் அர்த்தங்கள் இருக்குன்னு பார்த்தா, இதயம் விழிப்படைந்தவர், இதயம் பரிசுத்தமானவர், நிகழ்காலத்தில் வாழ்பவர், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர், இந்த மாதிரியான இப்ப இந்த பெயர்கள் இருக்கு. டெஃபினிஷனை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம தீயில் வாழ்ந்தால் கூட அவருக்கெல்லாம் இந்த இது பொருந்தும். அவருக்கும் பொருந்தும். அவரை நம்ம சூஃபின்னு அழைக்கலாம். ஆனா அவர் ஆக்சுவலா இஸ்லாத்தை தான் கடைபிடிக்கிறார். இஸ்லாத்தினுடைய ஆன்மீக பரிமாணத்தின்படி வாழ்றாரு. அப்ப வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது, இல்லைன்னா வாழ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ற நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போனதனுடைய விளைவா இந்த ஒரு பெயரும் வருது. அந்த டைம்ல, அதாவது இந்த மன்னராட்சியினுடைய எழுச்சியில மக்கள் வந்து உலக போகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல, உலக விஷயங்களை வந்து வலுவா பற்றி பிடித்து கொண்டிருந்த நேரத்துல, இறைவனை விட்டு தூரமான நேரத்துல, இந்த ஒரு விஷயத்தில் வலுவாக இருந்தவர்கள் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள். அவர்களை அழைப்பதற்கு இந்த பெயர்கள் வந்துச்சு. அது இல்லாம அது ஒரு தனி துறை, ஆன்மீக துறை அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது வந்து தவறானது. சூஃபித்துவம் அப்படிங்கிறது பிற்காலத்துல இந்து ஆன்மீகத்திலிருந்து, சமண இந்த துறவரத்திலிருந்து, கிறிஸ்தவ துறவரத்திலிருந்து உருவானது இப்படிங்கிற ஒரு அபூபக்கர் சிராஜுதீன் ரஹ்மத்துல்லாஹி மார்ட்டின் என்று அறியப்படுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, கிரேக்க தத்துவங்களும் வேதாந்த தத்துவங்களும் சூஃபிசத்தை வந்து தாக்க வரும்போது அது அதனுடைய மேற்பரப்பை தான் தொற்றிருந்தது. அதற்கு முன்னாடி சூஃபிசம் தனது அடிப்படைகளை குர்ஆன் சுன்னாலிருந்து ஏற்கனவே முழுவதுமா அமைத்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அறிஞர் சொல்றாங்க, இஸ்லாத்தின் ஆரம்ப நூற்றாண்டில் சூஃபிசம் அதனுடைய பொருள்ல இருந்துச்சு, ஆனா வார்த்தையில இல்லை. இந்து சூஃபிசம் வார்த்தையில இருக்கு, ஆனா அதனுடைய பொருள்ல இல்ல. இப்ப ஆனா சூஃபிசம் நம்ம கற்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு துறை சார்ந்த அறிஞர்களையும் நம்ம குறிப்பிட்டோம், அந்த துறை டெவலப் பண்ணி. அதே மாதிரி சூஃபிசத்தை நம்ம கற்கணும்னா துறை சார்ந்த அறிஞர்கள் வழியா, சூஃபி மகான்கள் வழியாவும் அந்த கோட்பாடுகளை கற்று அத்தன்டிக்கான நூல்கள், அடிப்படையான சூஃபிசத்தை நேரடியா போதிக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்காலருடைய நூல்கள்ல இருந்து படிக்கிறது தான் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி மதரசாக்கு போய் தான் இந்த ஒரு உசூல்கள் எல்லாம் கற்க முடியுமோ, அதே மாதிரியான சூஃபிசத்தையுமே இப்ப நம்ம சூஃபிசம் சப்ஜெக்ட் பத்தி பேசணுன்றதுனால சூஃபி வழிகாட்டுதலை நம்மளால செய்ய முடியாது. அதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. அதுக்கான உரிமையை நம்ம எப்ப பெறுவோம்னா ஒரு சூஃபி தரீக்கத் வழியா, அதுக்குரிய உருவாக்கப்பட்டதான் தரீக்கத் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சூஃபி தரீக்கத் அப்படின்றது இங்க உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ்ன்ற பேர் மாதிரி தான் தரீக்கா. தரீக்கான அடிப்படையில வழி, அதுதான் அதனுடைய ஒரு கேட்டை உங்களுக்கு ஓபன் பண்ணி விடுறாரு. அதாவது இறை நெருக்கத்து, அதாவது இதை வந்து ஒரு நம்ம என்ன கேட்கிறோம்னா, திருக்குர்ஆன் சுன்னாவை விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் இறைவனுக்கு நெருக்கமாகக்கூடிய ப்ராக்டிஸை வந்து ஒரு தனி மனிதன் செய்யலாமலான்னா அவன் செய்யலாம். அவன் அளவில் அவன் வந்து ஒரு சூஃபியாகவோ ஒரு ஜாஹிதாகவோ அவன் வந்து டெவலப் ஆகலாம். ஆனால் அதில் நீ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி வருது. எப்படி ஒரு மதரசாவில் கற்கக்கூடிய விஷயங்களை நான் தனி மனிதனாக கற்கலாம் தானே, எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அதற்கான நேரத்தை நான் கொடுப்பேனா, கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேனா, இந்த உரிய நேரத்துக்குள்ளால இவ்வளவு விஷயங்களை நான் கற்றுக்கொள்வேனா கேள்விக்குறி. அதனால நான் மதரசாக்களுக்கு போய் சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து இப்போ உதாரணம் பள்ளிக்கூடத்திற்கு போய் நம்ம பாடம் படிக்கிறோம், நம்ம வீட்டுல இருந்து படிக்கலாம் தானே, படிக்கலாம். அதே மாதிரி தான் தஸவுஃப் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நீ வந்து கராராக பின்பற்றினால்தான் நீ வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த இலக்குகளை நம்ம அடைய முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மதரசா சென்று கற்கதான் சரி, இந்த தரீக்கத்துக்கு சென்று கற்கதான் சரி, நம்மளால புத்தகங்கள்ல படிக்க முடியும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே புத்தகத்தை மையப்படுத்தினது இல்ல. குர்ஆன் வேத நூல், ஆனா இறை தூதர் அதனுடைய எக்ஸாம்பிளரி லைஃப் நடைமுறை காமிச்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இருக்கிற அனைத்து மதரசாக்களும் தன்னுடைய ட்ரேஸை எடுத்து பார்த்தாங்கன்னா தன்னுடைய ஆசிரியர், அவங்களுடைய ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சென்று சேரும். அப்போ ஒரு கலையை அதனுடைய அடிப்படையிலிருந்து நேச்சுரலா கற்கிறது அப்படின்றது ஆசிரியர் வழி கல்விதான். ஆசிரியர் வழி கற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் மட்டும்தான் வெளியே இருந்து கற்கிறோம். அதனாலதான் இஸ்லாமிய சமூகம் ஆசிரியர் வழி கற்ற அறிஞர்களையும் ஏற்றுக்கிறது. அதே மாதிரிதான் சூஃபி பிராக்டிஸும் அந்த துறை சார்ந்த மகான்களிடமிருந்து, அறிஞர்களிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு மட்டும்தான் நாம் அதை பயிற்சிக்கு உட்படுத்த முடியும். இப்ப அதுல சர்க்காரும்பாங்க, ஹலீஃபாம்பாங்க, சூஃபிசத்துடைய இங்க இப்படி ஆலிம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க இப்ப நமக்கு ஆலிம் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க வந்து அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவங்களை ஹலீஃபா, சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்துலதான் முரீத் அப்படின்றது அவர் பின்பற்றக்கூடிய முர்ஷிது வழிகாட்டி.
இங்க எப்படி மாணவர் ஸ்டூடெண்ட் ஆசிரியர் தொடர்பு இருக்கோ அதே மாதிரி அங்க ஆசிரியர் சீட தொடர்பு இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கருத்துள்ள வார்த்தைகள் தான். வார்த்தையே பிரச்சனைக்குரிய வார்த்தைகள்லாம் கிடையாது. ஆனா அந்த வார்த்தைகள் நமக்கு அதிகம் சொல்லப்படாதனால, பரிச்சயம் இல்லாதனாலையும், இதுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் நமக்கு உள்ள செய்யப்பட்டதாலையும் நம்ம அதிக தாக்கமுக்கு உள்ள இருக்கும். இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் முகத்திமால இன்னொரு விஷயம் சொல்றாங்க. சூஃபித்துவம் என்பது ஷரியா சார்ந்த கலைகளில் புதிதாக தோன்றியதாகும். நபித்தோழர்கள் தாபியன்களின் செயல்பாடு வழிமுறையின் அடிப்படையை மூலமாக கொண்டே இக்கலை தோற்றம் பெற்றது. வணக்க வழிபாடுகளில் பூரண ஈடுபாடு, இறைவனை முற்றிலும் சார்ந்திருத்தல், உலக கவர்ச்சியிலிருந்தும் அதன் மயக்கங்களிலிருந்தும் ஒதுங்கி இருத்தல், பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் இன்பங்கள், செல்வம், பட்டம், பதவி ஆகியவற்றை பொறுத்தளவில் பற்றற்ற மனநிலையை கடைபிடித்தல், தனிமையில் இறைவனை வணக்கத்தில் ஈடுபடுதல், இவைதான் இக்கலையின் அடிப்படைகளாக கொள்ளப்படுகின்றன. இவை நபித்தோழர்களிலும் சலஃபு சாலிஹீன்களிலும் நல்லடியார்களிலும் காணப்பட்ட பண்புகளாகும். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலும் அதைத் தொடர்ந்து பின்வரும் மக்கள் மத்தியிலும் உலக வாழ்வில் தீவிரப்பற்றும் ஈடுபாடு மிகைத்த சூழல். உலக வாழ்க்கையில தீவிரப்பற்றும் சுகபோக வாழ்க்கையில் இருந்தது. இறை வணக்கத்தில் ஈடுபடும் வணக்க வழிபாடுகளில் தீவிர ஆர்வம் காட்டக்கூடியவர்களை சூஃபி என்று பெயரால் அழைக்கப்பட்டார். இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் நபிகளார் காலகட்டத்தில் சஹாபாக்கள் காலத்துல இருந்தாங்க, பின்பற்றி ஆனா பேர்ல இல்ல. இன்னொரு அறிஞர் அல் கிந்தி அவங்க சொல்றாங்க, இஸ்கிந்திரியாவில் மக்களிடம் நன்மை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு சாரார் இருந்தனர். அவர்கள் சூஃபியாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இது ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த அறிஞர் இதை சொல்றாங்க. அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது அடிப்படைகள் திருக்குரான் போதிக்கக்கூடிய கட்டளை. அதை செய்யக்கூடிய சூஃபின்னு அறியப்பட்டாங்க. ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்றவர் முஹத்தீஸ்னு அறியப்படுற மாதிரியும், தப்சீர் கலையிலும் முஃபஸ்ஸிர்னு அறியப்படுற மாதிரியும், உசூல்கள் அடிப்படைகள் இஸ்லாமிய அடிப்படையில் உசூலியீன்கள் அறியப்படுற மாதிரியும் இவங்க அறியப்படுறாங்க. வரலாற்று ஆசிரியர் அல் மஸ்ஊதி அவங்க வந்து ஒரு கிதாப்ல சொல்றாங்க, முருஜு தஹபுல சொல்றாங்க, அப்பாசிய ஹலீஃபாவுடைய அவையில ஒரு நாள் நாங்க அமர்ந்திருக்கும் போது வெள்ளை துணையுடைய ஒரு நபர் வந்து உள்ள வருவதற்கான அனுமதியை வேண்டினார். அவருடைய அடையாளத்தை வைத்து பார்க்கும்போது அவர் சூஃபியாக தெரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாசிய காலகட்டத்தில எல்லாம் இந்த வார்த்தை வந்து பிரபலமாயிட்டு புழக்கத்துல வந்துட்டு. ஏன்னா இந்த சூஃபிசத்தினுடைய துறை சார்ந்த அறிஞர்கள் சஹாபாக்கள்ல இருந்து தாபியன்கள், தாபியன்கள்ல இருந்து தொடர்பராத ஒரு செயின் வழியா தான் இன்று வரைக்கும் வந்திருக்கு. எல்லா துறைகளை போன்றும், தப்சீர் துறையை போன்றும், ஹதீஸ் துறையை போன்றும். இப்போ ஒரு பொதுவா ஒரு புரிதல் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. சூஃபிசம்னாலே அது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கும், ஷரியத்தை தாண்டி தான் இருக்கும், ஷரியத்துடைய வரம்புகளை அவங்க உடைச்சிருவாங்கன்ற ஒரு கற்பிதம் இருக்கு. அதே மாதிரி கடமைகளை புறக்கணிப்பாங்க, கடமைகளை வந்து செய்யக்கூடாது, தேவையில்லை அப்படின்னு கருதுவாங்க, இல்ல தேவையில்லைங்கிறத போதிப்பாங்க. கடமைகளை செய்யறது அப்படிங்கிறது இஸ்லாத்தின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு தான். நாங்க அதெல்லாம் கடந்து உச்சத்தை அடைஞ்சிட்டோம், அதனால எங்களுக்கு கடமை அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான போதனைகள்லாம் இருக்கு. இதுல 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. அந்த மாதிரி சொல்றவங்க இருந்திருப்பாங்க, ஆனா அது அசல் கிடையாது. அதை வைத்து சூஃபித்துவத்தை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. சூஃபி எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் சரி, அந்த சித்தாந்தத்தினுடைய ஆசிரியர்கள் மூலமா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாமை பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேறொரு சிந்தனை பள்ளியுடைய இஸ்லாம் அல்லாத ஒருவருடைய நூல்களை பற்றி நம்ம இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அவுல் சுன்னாவை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும்னா ஷியாவுடைய நூல்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. ஷியாவை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும்னா அவுல் சுன்னா நூல்களை பத்தி தெரிய முடியாது. அப்போ அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்கள்ட்ட இருந்து தான் அதை கற்கணும். அந்த வகையில கற்க வேண்டும் என்றால் அசல் சூஃபி நூல்களை சூஃபி அறிஞர்களை அதுல தான் கற்றுக்கணும். அசல் சூஃபிகள் என்ன சொல்லியிருக்காங்க, சூஃபிஸ்னுடைய வரைவிலக்கணங்கள் பத்தி அவங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, துன்னூனுல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வை நேசிக்கும் உண்மையான இறைநேசர் என்பவர் அல்லாஹ்வின் தூதரை செயல்களிலும் குணநலன்களிலும் பின்பற்றுவார். இது அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இது குர்ஆன் சொன்னாக்க எந்த விதத்துல முரண்படல. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அபூ யஸீத் அல் பிஸ்தாமி மூலமா இந்த என்ன சொல்றாங்கன்னா, இறை நேசர்கள் நம்ம ஒருத்தங்களை சொல்லணும்னா அவர் தூதருடைய செயல்களை தான் பிரதிபலிக்கவே தவிர தனக்குன்னு ஒரு செயல்களை அவர் பிரதிபலிச்சாருன்னா அவர் நாங்க சூஃபியா ஏத்துக்க மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், சூஃபினா இவங்க புதுசா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு. அதை அவர் மறுக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய சூஃபி அறிஞர். அவரு மறுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணநலன்களையும் செயல்களையும் பிரதிபலிப்பவர் தான் சூஃபி அப்படின்னு நிறுவுறாங்க. அபூ யஸீத் அல் பிஸ்தாமி இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு மனிதரை வானில் பறந்த அற்புதங்கள் நிகழ்த்தும் நிலையில் நீர் பார்த்தாலும் அவர் மார்க்கத்தில் ஏவல் விலக்கல்களை பொறுத்த அளவில் ஷரியாவின் விதிமுறைகளை பேணுவதிலும் புறக்கணிப்பு செய்பவராக இருந்தால் நீங்கள் அவர் விஷயத்தில் ஏமாறாதீர்கள் அப்படிங்கிறாங்க. துனூல் மிஸ்ரி ஒருவர் மிராக்கிள் பண்ணிட்டு இருக்கிறதா கிளைம் பண்றாரு, அதிசயங்கள் நிகழ்த்துறதா கிளைம் பண்றாரு, காட்டுறாரு, அவர் தன்னை முஸ்லீமா அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக இஸ்லாத்தினுடைய கடமைகளையும் ஏவல் விலக்கல்களையும் பின்பற்றியவராக இருக்க வேண்டும். அதற்கு வெளியில போய் நான் இப்படிலாம் பண்றேன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இமாம் கஸாலி சேம் விஷயத்த சொல்றாங்க.
என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் வானத்தில் பறக்கவும் நீரில் நடக்கவும் நீங்கள் கண்டாலும் அவரது செயல்கள் ஷரியாவிற்கு முரணாக இருப்பின் அவன் ஷைத்தான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இமாம் கஸாலி உள்ள ஒரு மிக பெரும் சூஃபி அறிஞர். அப்ப இதெல்லாம் வந்து இப்ப இங்க நிலவிட்டு இருக்கக்கூடிய சூஃபிசம் பத்தி அந்த ஸ்டீரியோ டைப்ஸை உடைக்குது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்ற, இப்னு அரபி பத்தி ஒரு விஷயம், இப்னு அரபியை மறுக்கக்கூடியவர்களுக்கு மறுப்புன்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காங்க இமாம் இப்னு அரபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, சூஃபி கலை சொற்களை கற்காதவர்கள், சூஃபி கலை சொற்கள்ல அந்த துறையில பரிச்சயம் இல்லாதவர்கள் சூஃபி நூல்களை வாசிப்பது ஹராம் அப்படிங்கிறாங்க. ஆமா, குறிப்பா இப்னு அரபியினுடைய நூல்கள், குறிப்பா இப்னு அரபி போன்றவர்களின் நூல்கள் அந்த துறையில் நம்ம பரிச்சயம் பெறதுக்கு முன்னாடி அதை வாசிக்க கூடாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்ல உள்ள நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய நூல்களை எடுத்து பாருங்க, அந்த நூல்களை உங்களுக்கு புரியல பாருங்க, பார்த்துட்டு இவங்களுடைய எளிமையான மேம்போக்கான சிந்தனையை அளவுகோலாக வைத்து அதை மதிப்பிடுறாங்க. வழிகேடுன்னு சொல்றாங்க. விட்டு வெளியில போயிட்டான். அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாட்டிலிங் சொல்லுவாங்க, சூஃபிசம் வந்து பிறழ்வு சார்ந்து வேறுபடல, ஆழம் சார்ந்து வேறுபடுதும்பாங்க. தஸவ்வுஃப்ன்றது ஆழம் சார்ந்து வேறுபடுது. இவங்க இறையியல் பார்வையிலையும் சட்டவியல் பார்வையிலையும் அதை வந்து பிறழ்வுன்னு நினைச்சாங்க. ஆனா அது பிறழ்வு கிடையாது, ஆழம் சார்ந்த வித்தியாசம் தான் அது. சூஃபிகளுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நபி அவர்களை முன்மாதிரியாக கொண்டிராத அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுள்ளன. திருக்குர்ஆனை மனனம் செய்யாதவரும் நபி அவர்களை முன்மாதிரியாக கொண்டு அவரை பின்பற்றாதவரும் இந்த கலையை பொறுத்தவரையில் பின்பற்ற தகுந்தவர் அல்ல. அவருடைய நேரடியா அடிக்கிறாங்க. ஏனெனில் இந்த கலையும் எங்களது வழிமுறையும் திருக்குர்ஆன் மற்றும் சுன்னாவின் வரையறைக்கு உட்பட்டதாகும். சூஃபியே அறிவிக்கிறாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதுதான் ஒரு சூஃபியினுடைய வழிமுறை. குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்டு சூஃபியினுடைய வழிமுறை கிடையாது, இருக்கவும் கூடாது, அப்படி இருந்தா ஏற்கவும் மாட்டோம் முடியாது. இது சொல்லக்கூடியவங்க வஹாபி அறிஞரெல்லாம் இல்ல, சூஃபி தான் அறிவிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சூஃபித்துவம் என்பது உயர்ந்த குணங்களை உருவாக்கி கொள்வதும் மோசமான குணங்களை விட்டு மீட்சி பெறுவதும் ஆகும். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, சூஃபித்துவம் என்பது முற்றிலும் நற்குணங்களாகும். நற்குணங்கள் ஒருவனில் அதிகரிக்கும் போது சூஃபித்துவம் அவனில் அதிகரிக்கிறது. இயல்பா சூஃபிசம்ன்றது நற்குணங்கள் அதிகரிக்கணும், இஹ்சான் அதிகப்படுத்துறதுக்குமான பாதையை தவிர, அறிஞர்களால் வகுக்கப்பட்ட பாதையை தவிர அது மார்க்கத்துக்கு புறம்பானதோ, அர்த்தம் ரீதியாகவும் மார்க்கத்துக்கு புறம்பானது கிடையாது, பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் ரீதியாகவும் மார்க்கத்துக்கு புறம்பானது கிடையாது. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் இவங்க மிகப்பெரிய சூஃபி அறிஞர். இவங்க அறிவிக்கிறாங்க, சூஃபி என்பவர் திருக்குர்ஆனையும் நபியின் சுன்னாவையும் பின்பற்றுவதன் மூலம் அகமும் புறமும் பரிசுத்தம் அடைந்தவர் ஆவார். நிபந்தனையா என்ன வைக்கிறாங்க, குர்ஆன் நபியினுடைய சுன்னா, குர்ஆன் சுன்னா, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இவன் கஸாலி மூலம் சொல்றாங்க, சுன்னாவை பின்பற்றுவதன் மூலம் உள்ளும் புறமும் பரிசுத்தம். இந்த உள்ளும்ன்ற விஷயம் தான் இவங்கள்ட்ட வேறுபடுது. ஏன்னா அவங்க அகத்தை புறத்தை மட்டுமே பாக்குறோம், புறம் மட்டும் தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு, அதை மட்டும் தான் ஸ்டடி பண்றோம். நம்ம தொழுகையில கிப்லாவை நோக்கணும், அதை நம்ம செய்வோம். ஆமா, உள்ளம் எதை நோக்கணும், ஷரியத் ரீதியா தொழுகை முடிஞ்ச பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர், இதை செஞ்சுட்டா கிட்டத்தட்ட இவங்களுடைய போதனை எந்த மாதிரியான புரிதலை கொண்டு வந்திருக்குன்னா, நன்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்ப அதாவது இறைவனை பார்ப்பது போன்று நீர் தொழ வேண்டும், அல்லது இறைவன் உன்னை பார்ப்பது போன்று தொழ வேண்டும்ங்கிற மேட்டர் நீ விட்டுட்டேன்னா அது அந்த தொழுகையினுடைய அடிப்படை அடி வைக்கிறது. அந்த விஷயம் நம்ம அதுல கவனம் செலுத்தாதனால யாராலையும் அது முடியாது, அதனால அதை சொல்ல தேவையில்லை. சில பயான்கள்ல மட்டும் வரும், ஆமா நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கும்படி தொழுங்கள், அப்படி இல்லைன்னா அல்லாஹ் உங்களை பார்க்கலாம். சூஃபிகளுடைய இலக்கை என்னன்னா அல்லாஹ்வை பார்த்தபடி தொழுவது. அதுதான் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது முடியலனாலும் அடுத்து என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ் உங்களை பார்க்கணும். அப்போ இந்த நோக்கம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த இலக்கு சாத்தியமற்றதா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் உள்ளது. அந்த சாத்தியத்தை அடைந்தவர்கள் தான் சூஃபியாக்கள். தொடர்ச்சி 2ஆம் பாகத்தில் இன்ஷா அல்லாஹ்.